Okay, so good morning, students. So, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். Good morning, ma'am. ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீஆம்பிளும் பார்த்து முடிச்சோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டாபிக் என்ன இருக்குன்னா அரசியலமைப்பின் சிறப்பு இயல்புகள். ஓகே, அரசியலமைப்பின் சிறப்பு இயல்புகள். salient feature ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ கான்ஸ்டியூஷன்ல நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்றத பார்க்க போறோம். சிம்பிளா சொல்ல போனா அவ்வளவுதான். ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன ஸ்பெஷல், அப்படி என்ன அதில் இருக்குது, ஏன் அது வந்து முக்கியத்துவம் பெறுது அப்படின்ற மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அரசியலமைப்பு இதில் நான் நேற்றே ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருப்பேன். நமக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் சிறப்பியல்புகள் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹெட்டிங் மட்டும் சொல்லியிருப்பேன். ஸோ இன்னைக்கு நம்ம அதை வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ரொம்பவே ஈஸியானது, இன்ட்ரெஸ்டிங் ஆனது. ஸோ லாஸ்ட் கிளாஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குதா? ரீட் பண்ணீங்களா எல்லாமே? ஓகே, ஸோ நான் இன்னைக்கு வந்து இதை ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்றே பண்ணியிருக்கணும். ஒரு சின்ன ஒர்க் இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து உங்களுக்கு தெளிவாகவே ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்து தான் தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் நாள் நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போதைக்கு நீங்கள் பார்க்குற இந்த ஸ்க்ரீனுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் ஒரு சின்ன ஒர்க் இருந்துச்சு. ஸோ எல்லாமே நீட்டாக கொடுக்கணும் அப்படின்றக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ கண்டிப்பாக அதை வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஓகேவா? இனிமே வந்து டெய்லி உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஓகே, அரசியலமைப்புடைய சிறப்பியல்புகள். ஸோ இந்திய அரசியலமைப்பு அதோடைய உள்ளடக்கம் நமக்கு எல்லாமே வந்து ஒரு தனித்துவமான தன்மை வாய்ந்தது அப்படிதான். ஓகேவா? ஸோ உலகத்தில் உள்ள எல்லா அரசியலமைப்புல நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கிட்டத்தட்ட 60 நாடுகளுடைய கான்ஸ்டியூஷன்ல இருந்து கான்ஸ்டியூஷனை ரீட் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். நமக்கு நிறைய இடத்துல இருந்து கடன் வாங்கியிருப்பாங்க. அப்படி இருந்தாலுமே இந்திய அரசியலமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா பல முக்கியமான அம்சங்களை கொண்டது. நம்ம வந்து பல கான்ஸ்டியூஷன் நம்ம பார்த்து எழுதினாலும், ஸோ கடன் வாங்கப்பட்டாலும், ஸோ ஒரு சொல்லுவாங்க சூறையாடப்பட்டது அப்படின்ற மாதிரி பல கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட கான்ஸ்டியூஷன் நம்ம வந்து ரீட் பண்ணி அதுல இருந்து நமக்கு ஏற்றவாறு மாத்திக்கிட்டோம். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் அப்படியே வந்து காப்பி பேஸ்ட்லாம் கிடையாது. நமக்கு ஏற்ற மாதிரி, நம்ம கண்ட்ரிக்கு நம்மளுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மதங்கள், பல்வேறு ஜாதிகள், பல்வேறு இனங்கள் வாழக்கூடிய ஒரு நாடு இல்லையா? ஸோ அப்போ எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி உள்ள கொண்டு வரணும். ஓகேங்களா? எல்லா வித மக்களுக்கும் உள்ள கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அமெண்ட்மெண்ட் வேற நம்ம வந்து பண்ணியிருப்போம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இந்த 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம் அப்படிதானே? ஸோ ஒரு இடத்துல பார்த்துருக்கோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஆம்பிளில் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக ஒரு சின்ன திருத்தம் பண்ணியிருப்பாங்க. அதில் 3 வார்த்தையை சேர்த்திருப்பாங்க அப்படிதானே? ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 42வது சட்டத்திட்டத்தில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பாங்க. அந்த 42வது சட்டத்திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்ன சொல்லுவாங்க? குறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த அளவுக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து சேர்த்திருப்பாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து நிறைய விஷயங்களை வந்து சேர்த்திருப்பாங்க. ஸோ அப்போ 42வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டை வந்து என்ன சொல்லுவாங்க? குறு அரசியலமைப்பு, மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அதுல வந்து சேர்த்திருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பை வந்து நம்ம வந்து திருத்தலாமா அப்படின்னு கேட்டா எஸ் திருத்தலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதோடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை, அடிப்படை கட்டமைப்பை வந்து நம்ம மாற்றாம இருக்கணும் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னாலும் நம்ம வந்து பின்னாடி தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ப்ரீஆம்பிள் சொன்ன எந்த ஒரு விஷயமே மாறக்கூடாது. ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ப்ரீஆம்பிள் இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு. ஓகேங்களா? அதுக்கு எதிராக எந்த ஒரு திருத்தங்களும் நமக்கு வந்து இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க நாடு. அதுக்கு எதிராக எந்த ஒரு திருத்தங்களும் இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் சொல்றேன், பின்னாடி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம நேற்று பார்த்தது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா
நம்ம அரசியலமைப்பு வந்து பாத்தீங்கன்னா உலகத்தோடைய நீண்ட ஒரு அரசியலமைப்பு. ஓகேங்களா? நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. லென்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். எனது மிக நீண்ட எழுதப்பட்ட. ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயங்க இருக்குது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா லென்தியஸ்ட். ஓகே. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா லென்தியஸ்ட், இன்னொன்னு வந்து ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் தெரியும் நமக்கு. ஸோ இப்போ ரெண்டுக்குமே நம்ம வந்து மீனிங் பார்ப்போம். ஓகே. ஸோ அரசியல் அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா 2ஆ பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து எழுதப்பட்டவை, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எழுதப்படாதவை. எழுதப்பட்டவை அப்படின்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா. ஓகே இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து யுஎஸ்ஏ சொல்லலாம். ஸோ யுஎஸ்ஏ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷனும் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் தான். அதே மாதிரி யூகே கான்ஸ்டிடியூஷன் வந்து பாத்தீங்கன்னா அன்ரிட்டன். ஓகேங்களா? எழுதப்படாத அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது இதுக்கு ரெண்டுக்கு டிஃபரெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஓகே. ஸோ எழுதப்பட்ட அப்படின்னா ஆல்ரெடி ரிட்டன் இதுல என்ன இருக்கோ அதுதான். ஓகேங்களா? அதுக்கு உட்பட்டு திருத்தங்கள் பண்ணிக்கலாம். அது வேற. எக்ஸ்ட்ரா வரும். ஆனா இதுதான் இப்படிதான் ஸ்ட்ரக்சர் இதுதான் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இது வந்து எழுதப்பட்டது. எழுதப்படாதது அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் வந்து இன்னைக்கு வர புதுசா ஒரு விஷயத்த வந்து சேர்த்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஒரு சட்டம் ஏத்துறாங்க. அந்த சட்டத்தையும் புதுசா உள்ள வந்து சேர்த்துப்பாங்க. ஓகே. ஸோ அப்போ வந்து அது இன்னும் எழுதி முடிக்கப்படல. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க எழுதப்படாதவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்படிதான்ற கிடையாது. நாளைக்கே புதுசா ஒரு விஷயத்த வந்து அமல்படுத்தி இல்ல சட்டத்தை கொண்டு வந்து அதை சேர்க்கறதாலும் சேர்த்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனும் அமெரிக்க கான்ஸ்டிடியூஷன் போலவே எழுதப்பட்டது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவே லெந்தியானது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டர்ன்றதுக்கு மீனிங் புரிஞ்சுச்சு இல்லையா? லெந்தியானது அப்படின்றது நமக்கான காரணம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவுடைய பல்வேறு காரணங்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று காரணிகள். ஓகே. ஸோ அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நீண்ட பாரம்பரியம் இருக்குது இல்லையா? ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை பண்றது மாதிரி இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜியாகிரபிக்கல் ரீசன் ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ ஜியாகிரபிக்கல் ரீசன் அப்படின்றப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பல வகையான என்ன சொல்றது நிலப்பரப்புகள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பல வகையான ஜாதிகள், பல வகையான மதங்கள், பல வகையான இனங்கள். ஓகேங்களா? எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரபிக்காவும் நமக்கு வந்து பிரச்சனை இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் சேர்த்து ஒரே கான்ஸ்டியூஷன். ஓகே. நம்ம வந்து சென்டர் ஸ்டேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்துரும். சென்டருக்கு தனியா அதாவது ஒன்றிய அரசாங்கம் தனியா அதே மாதிரி மாநில அரசாங்கத்துக்கு தனியா அந்த மாதிரி கிடையாது. ஸோ அப்போ எல்லாமே ஒரே இதுக்குள்ள வர்றதுனால அதோடைய லென்த் வந்து கூடுது. ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஃபர்ஸ்ட் எழுதி முடிக்கும் போது 395 ஆர்டிகிள் இருந்து அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? ஸோ அகைன் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து என்ன சொல்ல வரேன்னா லென்தியஸ்ட். ஓகே. ஸோ இப்போ இதை வந்து ரீட் பண்ணுங்க. இந்திய அரசியலமைப்பு உலகின் அனைத்து எழுத்துரு அமைப்புகளிலும் மிக நீண்டது. அமெரிக்க அரசியலமைப்பு மிக குறுகிய எழுத்துரு கொண்டது. பிரிட்டிஷ் அரசியலமைப்பு எழுதப்படாது. ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஓகே. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் வந்து ரிட்டன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியானது, ரொம்பவே சின்னதானது. ஓகேங்களா? ஸோ அதில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப ஒரு 7 என்னமோ தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அதாவது பில் ஆஃப் ரைட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 7 என்னமோ இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப சின்ன ஒரு கான்ஸ்டியூஷன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசியலமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்படாதது. நான் எழுதப்படாததுக்கும் எழுதப்பட்டதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் சொன்னேன். ஓகே. ஸோ இந்திய அரசியலமைப்பு ஏன் வந்து இவ்வளோ நீளமா இருக்குது? அதுக்கான காரணங்கள் ஃபர்ஸ்ட் வந்து புவியியல் காரணங்கள், அடுத்தது வரலாற்று காரணங்கள். அப்ப நான் சொன்ன மாதிரி மத்திய மற்றும் மாநிலங்கள் ரெண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே அரசியலமைப்பு. அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்றாங்க பாருங்க. அரசியலமைப்பு சபையில் சட்ட அறிஞர்களின் ஆதிக்கம். ஓகேங்களா? ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரணமா சொல்றாங்க. ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாங்குவேஜ்ல சொல்லும்போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சந்தேகங்கள் வருது. எல்லாத்தையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி எழுதிட்டே இருக்காங்க. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்ல வராங்க அப்படின்னா அதை எக்ஸாக்டா என்னன்னு சொல்லணும். அப்போ அங்க வந்து நிறைய டவுட் வருது. ஓகே. இப்போ வந்து பேச்சு சுதந்திரம் இருக்குது. நீங்க உங்க கருத்துக்களை வந்து எப்படினாலும் வெளிப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க.
ஆனா அதுக்கு வந்து ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து வச்சிருப்பாங்க. என்ன வச்சிருப்பாங்க? ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து அது வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. ஓகேங்களா? அது வந்து அதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கு. இதுவும் ஒரு காரணம் தான். ஓகே. ஸோ நம்முடைய வரலாற்று காரணங்கள் ஒன்று இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புவியியல் காரணங்கள் வந்து ஒன்று இருக்குது. ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு மத்திய மாநில அரசுக்கு ரெண்டுக்குமே வந்து ஒரே கான்ஸ்டியூஷன் அப்படின்றதும் ஒரு காரணம் இருக்குது. அப்புறம் அரசியலமைப்பு சபையில் சட்ட அறிஞர்களின் ஆதிக்கம். ஓகே. ஸோ இந்த வரலாற்று காரணங்கள்ல மெயினா இன்னொன்னு சொல்லலாம். நம்ம வந்து மெயினா நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் வந்து எங்க இருந்து எடுத்திருப்போம் இந்த அரசியலமைப்பு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருந்து எடுத்திருப்போம். ஓகேங்களா? இந்திய அரசாங்க சட்டம் 1935. ஓகேங்களா? இதை நம்ம வந்து விரிவா நம்ம வந்து இதை ஸ்டார்டிங்ல நம்ம வந்து பார்க்கல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹிஸ்டரி முடிச்சுட்டு அந்த டைம்ல பார்க்கலாம், இல்லை ஹிஸ்டரி பார்க்குற டைம்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அப்போ ஆல்ரெடி இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ரொம்ப பெருசு. ஓகேங்களா? ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு வந்து அதனால என்ன ஆகுது? நம்மளுடைய கான்ஸ்டியூஷனும் பெருசாகிறது. ஓகேவா? ஸோ அப்போ எழுதப்பட்ட நீண்ட ஓகேங்களா இந்தியாவுடைய அரசியலமைப்பு எழுதப்பட்ட நீண்ட ஓகேங்களா எழுதப்பட்ட எழுதப்படாது அப்படின்றது உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும். இப்போ நீளமா இருக்கிறதுக்கான காரணங்கள் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகே. ஸோ அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு ஆதாரங்களிலிருந்து எடுக்கப்பட்டது. ஓகேவா? ஓகே. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு இதில் உள்ள பெரும்பாலான விதிகள் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகளுடைய அரசியலமைப்புல நம்ம எடுத்திருக்கோம். எந்தெந்த நாட்டிலலாம் எடுத்தோம் அப்படின்றத நம்ம வந்து பின்னாடி ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன், பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1935வது ஆண்டுல இந்திய அரசாங்க சட்டம் ஓகேங்களா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். ஸோ அதுவும் அதுல இருந்தும் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் எடுத்திருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இதுல இருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்றது நிறைய கடன் வாங்கி பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டு அம்பேத்கரே சொல்லியிருப்பாரு. சொல்லி அதை வந்து பாராட்டியிருப்பாரு. இங்க பாருங்களேன், இந்திய அரசியலமைப்பு பிற நாடுகளிலிருந்தும் 1935ஆம் ஆண்டின் இந்திய அரசாங்க சட்டத்திலிருந்தும் விதிகளை கடன் வாங்கியது அப்படின்னு சொல்லிட்டு B.R. அம்பேத்கர் சொல்றாரு. உலகில் அறியப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளையும் தேடி தேடி சேகரித்தோம் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? அதாவது ஒரு கட்டத்தில் இது என்ன சொல்லுவாங்கன்னா ரேன்சாக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதாவது வந்து தேடி தேடி அப்படின்றப்ப சூறையாடப்பட்டது அப்படின்றது மாதிரியான ஒரு இதை வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சூறையாடப்பட்டது, அதாவது எல்லா கான்ஸ்டியூஷனும் நாங்கள் வந்து தீர அனலைஸ் பண்ணி நம்ம வந்து தேவையான எடுத்துக்கிட்டோம் அப்படின்றது. ஓகே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கட்டமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுடைய கட்டமைப்பு நம்ம வந்து எங்கே எடுத்துக்கிட்டோம்னா 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மூணுமே முக்கியமானது. இங்கே பாருங்க, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஒரு 4 பாயிண்ட். ஸோ இதில் வந்து கட்டமைப்பு பகுதி எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம்? 1935 இந்திய அரசாங்க சட்டம். ஓகேங்களா? நம்ம இப்போ என்ன பார்க்குறோம்? பல்வேறு ஆதாரங்களிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படிதானே? ஸோ மெயினாக ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா நிறைய கான்ஸ்டியூஷன் நிறைய நாடோடைய அரசியலமைப்பிலிருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்மளுடைய இந்திய அரசாங்க சட்டம் 1935லேருந்தே நம்ம வந்து நிறைய டேட்டா எடுத்திருப்போம். ஓகேங்களா? ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு பகுதி நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம்? 1935 இந்திய அரசாங்க சட்டம். ஐ திங்க் இந்த இதை ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தத்துவ பகுதி, பிலாசபிக்கல் பார்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து கட்டமைப்பு பகுதி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தத்துவ பகுதி. ஸோ தத்துவ பகுதி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்க இருக்கோம்னா அமெரிக்க மற்றும் ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்திருப்போம். எங்க எடுத்திருப்போம்? அமெரிக்க மற்றும் ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து எடுத்திருப்போம். ஓகே. ஸோ நமக்கு வந்து மெயினா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்ல இருந்து நம்ம என்ன எடுத்திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்ல பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். நம்ம வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்ல என்ன எடுத்திருப்போம்னா டிபிஎஸ்பி வந்து எடுத்திருப்போம். ஓகேங்களா? டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசு நெறிமுறை கோட்பாடுகள். ஓகேங்களா? ஒரு கவர்மெண்ட் வந்து எப்படிலாம் செயல்படலாம், என்னென்ன இதெல்லாம் ஸ்கீம் கொண்டு வரலாம், எப்படிலாம் அது ஒரு நல்ல கவர்மெண்டா இருக்கலாம் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் கொடுக்குறது. ஓகேங்களா? அரசை நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள். அதான் வந்து பார்த்தீங்கன்னா டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போ நான் வச்சுக்கோங்க, நம்ம பின்னாடி இதை வந்து பார்க்கும்போது
எல்லாமே கிளியரா உள்ள வந்துரும். ஓகேங்களா? ஸோ அப்போ டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்தா நம்மளுடைய ஒரு பிலாசபிக்கல் பார்ட். ஓகே, அப்போ நம்மளுடைய தத்துவ பகுதி பிலாசபிக்கல் பார்ட் நமக்கு வந்து எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா மற்றும் ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து. அடுத்தது பாருங்க, நமக்கு வந்து பொலிட்டிக்கல் பார்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மூணாவது அரசியல் பகுதி. ஸோ எங்க எடுத்துக்காங்கன்னா நமக்கு வந்து பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் இருந்து. நம்ம வந்து ஈஸி இது வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா நம்மள பிரிட்டிஷ் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி அவங்களுடைய பிரிட்டிஷ் இந்தியா கீழே நம்ம இருந்தோம். அவங்களுடைய பார்லிமெண்ட் எப்படியோ, அவங்களுடைய லா எப்படியோ, அவங்களுடைய ப்ரொசீஜர் எப்படியோ அதுதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் பொலிட்டிக்கலா. ஓகே, அவங்களுடைய தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுதான் அதிகமா வந்து மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ புதுசா வேற ஒரு மாதிரி யூஎஸ் கான்ஸ்டியூஷன் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும், யூஎஸ் கான்ஸ்டியூஷன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சரி யூஎஸ் உடைய பார்லிமெண்ட் யூஎஸ் உடைய பொலிட்டிக்கல் அமைப்பு வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து பிரசிடென்ட் அப்படிதானே, அவர் தான் முதன்மையானவர். நமக்கு அப்படி இல்லை, பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிதானே. இங்க வந்து பிரைம் மினிஸ்டரும் அவரை சார்ந்த அமைச்சர்கள் தான் இங்க வந்து பிரதானம். ஓகே, ஸோ அப்போ வந்து பொலிட்டிக்கல் பார்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து என்னது பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்ல எடுத்தது. முக்கியமாக வந்து கேபினெட் கவர்மெண்ட் ஆகட்டும், எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் உடைய ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுதான் ஃபாலோ பண்றோம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பல்வேறு இடத்துல இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தேவையானதெல்லாம் தேடி தேடி சேகரித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அம்பேத்கர் சொல்றாரு. அதுல முக்கியமா ஜென்ரலா உங்களுக்கு வந்து 3 கொடுத்துருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா கட்டமைப்பு பகுதி எங்க இருந்து எடுத்தாங்க, தத்துவ பகுதி எங்க இருந்து எடுத்தாங்க, அரசியல் பகுதி எங்க இருந்து எடுத்தாங்க அப்படின்றதான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது போக பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா கனடா, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, ஓகே, ரஷ்யா, பிரான்ஸ், சவுத் ஆப்பிரிக்கா, ஜப்பான் இப்படின்னு சொல்லிட்டு பலவற்றின அரசியலமைப்புகள்ல இருந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். இதை லாஸ்ட்ல வந்து டேபிள் காலத்துல காட்டுறேன் உங்களுக்கு, எங்கெங்க வந்து என்னென்ன எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கண்டிப்பா காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் என்ன நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு ஆதாரங்களிலிருந்து எடுக்கப்பட்டது. ஓகே, ஸோ அப்போ கட்டமைப்பு பகுதி 1935 இந்திய அரசாங்க சட்டம், தத்துவ பகுதி அடிப்படை உரிமைகள் மற்றும் டிபிஎஸ்பி. ஓகேங்களா? ஸோ அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் இது வந்து நம்ம வந்து எங்க எடுத்தோம், அமெரிக்கா மற்றும் ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் எடுத்தோம். அதே மாதிரி அரசியல் பகுதி வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசியல் அமைப்புல இருந்து. ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்க, பிளெண்ட் அண்ட் ரிஜிடிட்டி blend of rigidity and flexibility. ஓகே, அதாவது கடினத்தன்மை மற்றும் நெகிழ்வுத்தன்மையின் கலவை. கடினத்தன்மை மற்றும் நெகிழ்வுத்தன்மையின் கலவை இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து கடினமாட்டம் இருக்குது, சில இடங்கள்ல ரொம்ப நெகிழ்வாகவும் இருக்குது. அதாவது சில இடங்களை திருத்தம் பண்றதுக்கு நமக்கு கஷ்டம். ஓகே, சில இடங்களை திருத்தம் பண்றதுக்கு ஈஸி. ஓகே, சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருத்தம் பண்றதுக்கு ஈஸி அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு மாநிலத்தோடைய பேரை மாத்தணும், இல்ல ஒரு மாநிலத்தோடைய பவுண்டரியை மாத்தணும், எல்லைகளை மாத்தணும் அப்படின்னா ஈஸியா பண்ணிடலாம். அதுக்கு பார்லிமெண்ட்ல என்ன பண்ணோம்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி, அதாவது வந்திருக்கிறதுல பாதிவர் பிளஸ் 1. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 545 மெம்பர்ஸ், நமக்கு ஒரு 400 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா அன்னைக்கு 201 பேர் அதுக்கு ஓகே சொன்னாலே போதும். ஓகேங்க, ஜஸ்ட் பாதி, அவ்வளோதான். ஸோ அப்போ நம்ம ஈஸியாக வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் ஏதோ ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கடினத்தன்மையும் வாய்ந்ததா, ஆமாம் அப்படியும் இருக்குது. சில ஃபெடரல் ஃபியூச்சர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? குடியரசுத் தலைவருடைய எலெக்ஷன் முறையை மாற்றணும் அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய எலெக்ஷனுக்கு வந்து யாரெல்லாம் ஓட் பண்ணுவாங்கன்னா எல்லா எம்பிக்களும், எல்லா தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் ஓட் பண்ணுவாங்க. நம்ம இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். அதனால தான் நான் வந்து வாய்மொழியா லைட்டாக சொல்கிறேன். ஓகே, எல்லா எம்பிக்களும் எம்எல்ஏஸும் ஓட்டு போடுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்துல இருந்தும் வராங்க, மத்தியிலிருந்தும் வராங்க. இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி ஃபெடரல் ஃபியூச்சர், இந்த மாதிரி பெரிய முக்கியமான விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ண என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாடாளுமன்றத்தில் 2 அவையிலையும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் ஆகணும். அதாவது வந்திருக்கிறதுல 2/3 ஆஃப் த பீப்புள் வந்து ஓட் பண்ணணும். ஓகேங்களா? 2/3 பகுதி மக்கள் வந்து ஓட் பண்ணணும். ஓட் பண்ணி 2 இதுலயும் பாஸ் ஆகணும். லோக்சபா, ராஜ்யசபா இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? என்ன சொல்றது, மக்களவை, மாநிலங்களவை இருக்கும். ஸோ 2லயுமே அந்த பில் வந்து பாஸ் ஆகணும். பாஸ் பண்ணது மட்டும் இல்லாம அந்த பில் வந்து நெக்ஸ்ட் எங்க போகணும்,
ஸோ அந்த பில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட போகணும், அவரும் ஓகே சொல்லணும். ஆனா அதுக்கு முன்னால இன்னொரு விஷயம் பாருங்க, பாதிக்கு மேற்பட்ட மாநிலங்களுடைய ஒப்புதல் தேவை. ஓகே, அப்ப நமக்கு 28 மாநிலங்கள் இருக்கு அப்படின்னா 14 மாநிலங்கள், 14 பிளஸ் 1 15 மாநிலங்களுடைய ஒப்புதல் நமக்கு வந்து தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அங்க வந்து சிம்பிள் மெஜாரிட்டி போடும். ஆனா 14 மாநிலங்கள் நமக்கு வந்து ஓகே சொல்லணும். ஓகே, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இது பாருங்க, கிட்டத்தட்ட பெரிய ப்ராசஸ் அப்படிதானே. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது ஆல்ரெடி பார்லிமெண்ட்ல 2/3 பாஸ் ஆகுறதே பெரிய விஷயம் அப்படிதானே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டீலிமிட்டேஷன் கம் அந்த பில், அது பேர் என்ன, விமன் ரிசர்வேஷன் பில் வந்து கொண்டு வந்தாங்க இப்போ ரீசெண்டா அப்படிதானே. ஸோ இப்போ ஒரு 1 மந்த் முன்னாடி, அதாவது தமிழ்நாடு எலெக்ஷன் நடக்கிறதுக்கு அந்த டைம்ல ஒரு சின்ன ஒரு கேம் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த டைம்ல பாருங்க அதை கொண்டு வந்தாங்க. ஆனா அது வந்து என்னாச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன் ஆச்சு அப்படின்றா மெயின் திங் என்னது, 2/3 மெஜாரிட்டி இல்ல, அதனால தான். ஓகேங்களா. ஸோ 2/3 மெஜாரிட்டி இல்ல, பாஸ் ஆகாது அப்படின்றது தெரியும், அதனால ஆனாலுமே கொண்டு வந்தாங்க. ஸோ பாருங்க அவ்வளவு ஈஸியா அந்த விஷயத்த வந்து நம்மளால வந்து மாத்திட முடியாது. அப்போ அந்த இடத்துல கடினத்தன்மை இருக்குது, புரியுதா. அந்த இடத்துல என்ன இருக்குது, கடினத்தன்மை இருக்குது. ஸோ அதான் சொல்ல வரேன், புரியுது இல்லையா உங்களுக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சில இடத்துல கடினத்தன்மை, சில இடத்துல நெகிழ்வுத்தன்மை இருக்கிறது என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், கரெக்டா. அப்போ பாருங்க இங்க நான் இப்போ அதான் சொல்றேன். ஓகே, ஸோ அப்போ இங்க பாருங்க கடின ரிஜிட் கான்ஸ்டிடியூஷன், கடின அரசியல் அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது திருத்தத்திற்கு சிறப்பு நடைமுறை தேவை. திருத்தத்திற்கு என்ன தேவை, சிறப்பு நடைமுறை தேவை. ரெக்யூஸ் எ ஸ்பெஷல் ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2/3 மெஜாரிட்டி இருக்கணும், அப்புறம் பாதிக்கு மேற்பட்ட மாநிலங்கள் ஒப்புதல் சொல்லணும் அப்படின்றது. ஓகே, ஸோ இது இந்த மாதிரி நமக்கு வந்து இந்திய கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. ஆனால் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படிதான். அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே அப்படிதான் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெகிழ்வுத்தன்மை பார்த்தீங்கன்னா நமக்கு அமெண்ட்மெண்ட் வந்து சும்மா ஈஸியா பண்ணிடலாம், ஒரு சாதாரண சட்டம் ஏற்றுற மாதிரி ஏற்றுட்டு போயிடலாம். ஓகேங்களா. ஸோ அமெண்ட்மெண்ட் சிமிலர் டு ஆர்டினரி லாஸ். ஓகே, அதாவது திருத்தங்களுக்கு சாதாரண சட்டங்களுக்கு நிகரானது. திருத்தங்கள் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, சாதாரண சட்டங்கள் மாதிரியே தான் ஒரு ஃபீல் ஆகும். ஓகேங்களா. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசியலமைப்பு. ஓகே, நம்ம வந்து ரெண்டுமே மிக்ஸ் ஆனது. இந்திய அரசியலமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கடினமும் அல்ல நெகிழும் அல்ல, இரண்டின் கலவை. அப்படின்றத விட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டுமே சில இடத்துல வந்து கடினமாவும் இருக்கும், சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நெகிழ்வுத்தன்மையுடைய. ஸோ சில இடத்துல வந்து ஈஸியா வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிடலாம், சில இடத்துல ஈஸியா அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாது, அவ்வளவுதான். ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு வந்து பாருங்க ஆர்டிகிள் 368. ஓகே, சட்டப்பிரிவு 368 2 வகையான திருத்தங்கள் நமக்கு வந்து கொடுக்குது. ஓகேங்களா, 2 வகையான திருத்தங்களை நமக்கு வந்து கொடுக்குது. ஒன்னு பாருங்க, நாடாளுமன்றத்துல சிறப்பு பெரும்பான்மை, அதாவது கலந்து கொண்டு வாக்களித்தவர்கள்ல 2/3. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொன்னு, நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை அதாவது 2/3 மற்றும் மொத்த மாநிலங்களின் பாதியின் ஒப்புதல். ஓகேங்களா. சோ மொத்த மாநிலங்களின் பாதியின் ஒப்புதல், இதான் நான் வந்து இதை பற்றி தான் பேசிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ அப்போ வந்து பாருங்க நமக்கு வந்து நிறைய இது இருக்கு. சிம்பிள் மெஜாரிட்டியில் ஒன்று பண்ணலாம், ஓகே, ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பண்ணலாம். ஸ்பெஷல் மெஜாரிட்டி பிளஸ் மாநிலங்களவையுடைய ஒப்புதல், சாரி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி பிளஸ் ஒரு 15 மாநிலங்களுடைய ஒப்புதல் இருக்கலாம். இந்த மாதிரி நமக்கு வந்து பல விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா. நமக்கு வந்து ஆர்டிகிள் 368 வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமானதை கொடுக்குது. ஒன்று வந்து நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் சிறப்பு பெரும்பான்மை பிளஸ் மொத்த மாநிலங்களில் பாதியின் ஒப்புதல். 28 மாநிலங்களா 14 மாநிலங்களுடைய ஒப்புதல். ஓகே, ஸோ இந்த ஆர்டிகல் 368 நம்ம வந்து விரிவா பின்னாடி வந்து பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் இப்போ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் இப்போ வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அப்போ புரிஞ்சுச்சா. அப்போ இந்திய கான்ஸ்டியூஷன் வந்து பாத்தீங்கன்னா கடினத்தன்மை மற்றும் நெகிழ்வுத்தன்மையின் கலவை அப்படின்றது புரிஞ்சுச்சு இல்லையா. ஓகே, ஓகே. அடுத்தது பாருங்க, ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ். அதாவது பாத்தீங்கன்னா
ஒற்றையாட்சி சாய்வுடன் கூடிய கூட்டாட்சி அமைப்பு. ஓகே, ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூட்டாட்சி தான். அதாவது மாநிலங்களுக்கான ஒரு சில இதுவும் இருக்குது, மத்திய அரசாங்கத்துக்கான சில இதுவும் இருக்குது. ஆனா பெரும்பாலும் ஒற்றையாட்சி தான் அப்படின்ற மாதிரி. அதாவது ஒற்றையாட்சி சாய்வுடன் கூடிய கூட்டாட்சி. இப்போ கூட்டாட்சி அப்படின்றப்ப நமக்கு வந்து மாநிலங்களுக்கும் மத்தியக்கும் வந்து ரெண்டுக்குமே உரிமை இருக்கணும், அப்படிதானே? பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்கள் மாகாணங்களுக்கு தனியாக இருக்கும், மத்திய தனியாக இருக்கும். ஸோ ரெண்டும் அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா ஃபெடரல். ஓகேங்களா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஒற்றையாட்சியினுடைய சாய்வு இருக்கும். ஓகேங்களா? யூனிட்டரி பயாஸ் நமக்கு இருக்கும். அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சென்ட்ரல் கவர்மெண்டே பண்றது மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஓகேங்களா? பார்க்கலாம். ஸோ இந்த கூட்டாட்சி அப்படின்றப்ப அதோடைய அம்சங்கள் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 அரசுகள் இருக்கணும். ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட், அப்புறம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், ஒன்றிய அரசு மற்றும் நமக்கு வந்து இன்னொன்று மாநில அரசுகள். ஸோ 2 அரசுகள் இருக்கணும். அதே மாதிரி அதிகார பகிர்வுகள். நமக்கு வந்து பட்டியல்கள் இருக்குது, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல். ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்ல இந்தந்த விவகாரங்கள்ல இவங்க மட்டும் தான் பண்ண முடியும். அதாவது ஒன்றிய அரசாங்கம் இந்தந்த விஷயங்கள்ல தான் பண்ண முடியும். அதே மாதிரி மாநில அரசாங்கம் இந்தந்த விஷயங்கள்ல மட்டும் தான் பண்ண முடியும். சில விஷயங்களை 2 பேருமே பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கல்வி, அப்படிதானே? ஸோ கல்வி அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா பொது பட்டியல் இருக்குது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் சட்டம் ஏற்றலாம், மாநில அரசாங்கம் சட்டம் ஏற்றலாம். ஒருவேளை மாநில அரசாங்கம் சட்டம் இயற்றுது, அதுல மத்திய அரசாங்கம் சட்டம் இயற்றுது அப்படின்னா மத்திய அரசாங்கம் இயற்றதான் செல்லுபடியாகும். அதனாலதான் இப்போ வந்து நீட்ல வந்து பிரச்சனை. ஓகேவா? ஸோ அதே மாதிரி டிவிஷன் ஆஃப் பவர்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டாட்சியுடைய சிறப்பம்சங்கள் ஒன்று இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, சுதந்திரமான நீதித்துறை. இதுவே வந்து கொஸ்டின்ல கேட்கலாம். ஓகேங்களா? கூட்டாட்சியினுடைய அம்சங்கள் கொடுத்துட்டு கேட்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரமான நீதித்துறை முக்கியமானது. அதே மாதிரி பை கேமரலிசம் இருக்கும், இரு சபை அமைப்பு அப்படின்ற நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லோக்சபா இருக்குது அண்ட் ராஜ்யசபா இருக்கு இல்லையா? ஸோ அதான் இரு சபை அமைப்பு முறை. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது கூட்டாட்சியினுடைய சிறப்பம்சங்கள். ஓகே, ஃபெடரல் ஃபியூச்சர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க 2 கவர்மெண்ட்ஸ், 2 அரசுகள் இருக்கணும். அப்புறம் டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், அதிகார பகிர்வு. ஓகேங்களா? 2 அரசாங்கம் இருக்கணும், 2 அரசாங்கத்துக்கும் தனித்தனியாட்டு என்ன இருக்கணும், டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைகாமரலிசம். ஓகே, இரு சபை முறை. ஓகேவா? இது வந்து கூட்டாட்சியுடையது. ஒற்றையாட்சியுடையது பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சிங்கிள் கான்ஸ்டியூஷன், அப்படிதானே? இப்போ அமெரிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல். ஓகே, அது கூட்டாட்சி. அங்க வந்து 2 கான்ஸ்டியூஷன் இருக்கும், மாநிலத்துக்கு ஒன்று இருக்கும், பொதுவா சென்ட்ரலுக்கு யூஎஸ்ஏக்குன்னு சொல்லுவது ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சிங்கிள் கான்ஸ்டியூஷன். நமக்கு எப்படி இருக்குது சிங்கிள் கான்ஸ்டியூஷனா? எஸ். அதே மாதிரி ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை. யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபெடரல், அங்க வந்து 2 குடியுரிமை இருக்கும். அந்த மாநிலத்துக்கான ஒன்று இருக்கும், யூஎஸ்க்கான ஒன்று இருக்கும். ஓகேங்களா? நமக்கு பாருங்க ஒன்று தான் இருக்கு. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது, ஃபெடரல் ஃபீச்சர் மாதிரி இருக்குது. அப்போ ஒற்றையாட்சி இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டரி ஃபீச்சர் மாதிரி தானே, ஒற்றையாட்சி அம்சங்கள் மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டுமே இருக்குது, கூட்டாட்சியும் இருக்குது நமக்கு, அதே மாதிரி ஒற்றையாட்சியோடைய அம்சங்களும் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல இருக்குது, அதாவது நம்மளுடைய இந்தியாவில் இருக்கு. அப்படிதானே? ஸோ அப்போ வந்து ரெண்டுமே இருக்கு. ஆனா ஒற்றையாட்சி சாய்வு அப்படின்னு சொல்லும் போது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் டாமினேட் பண்ற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றையாட்சி அப்படின்றப்ப சாரி நம்ம இந்த யூனிட்டரி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஓகே மாநில அரசாங்கங்களுடைய பவரை விட மத்திய அரசாங்கத்துடைய பவர் தான் அதிகமா இருக்கு அப்படின்றனால அதான் அந்த வார்த்தை ஒற்றையாட்சி சாய்வுடன் கூட்டாட்சி அமைப்பு. நம்ம கூட்டாட்சி அமைப்பு தான், ஒற்றையாட்சியும் இருக்குது, ஆனா ஒற்றையாட்சி சாய்வுடன் கூடிய கூட்டாட்சி அமைப்பு அப்படிதான் நமக்கு வந்து கரெக்டா சொல்ல முடியும். ஓகே, ஓகேவா? ஸோ நமக்கு பாருங்க ஸ்ட்ராங் சென்டர், இங்க வந்து ஒரு முக்கியமான விஷயம், நம்ம வந்து முக்கியமான வேர்ட்னு சொல்லலாம். இந்த யூனிட்டரி பயாஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் சென்டர் அப்படின்றது, அதாவது மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் தான் ஸ்ட்ராங்கா பவர்ஃபுல்லானது. ஓகேங்களா? இங்க இருக்குமா கொடுத்துருக்கேன் ஒரு செகண்ட், இல்ல. ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸ்ட்ராங் சென்டர், அதாவது இப்போ பாருங்களேன் பொதுப்பட்டியல்ன்ற ஒரு விஷயம் இருக்குது, அந்த பொதுப்பட்டியலில் நிறைய அம்சங்கள் இருக்குது. அந்த பொதுப்பட்டியலில் வந்து நம்ம வந்து ஒரு சட்டம் ஏற்றுறோம் அப்படின்னா மாநில அரசாங்கம் ஏற்றுது,
மத்திய அரசாங்கம் ஏற்றுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சொல்றதுதான் ஓகே ஆகுது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படிதானே. ஸோ ஸ்ட்ராங் சென்டர், வலுவான மையம், தமிழ் எழுத போனா வலுவான மையம். ஓகேங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒருங்கிணைந்த நீதிமன்றம் இருக்கிறது, அதுவும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிட்டரி பயாஸ்லாம் வரும். ஓகே. ஸோ அத மாதிரிலாம் நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆல் இந்திய சர்வீசஸ் இருக்கு இல்லையா, இப்போ வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஓகேங்களா, ஆல் இந்திய சர்வீசஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அகைன் நமக்கு வந்து ஒற்றையாட்சி சாய்வு தான் குறிக்குது அப்படிதானே. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அதோடைய இதாட்டு நமக்கு வந்து மாநிலங்கள்ல அவங்க வந்து டாப்பா வந்து ப்ரியாரிட்டி பண்றாங்க. ஓகேங்களா. நமக்கான இதை நாமளே பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகேவா. ஸோ நமக்கு வந்து குரூப் ஒன் எக்ஸாம்ல அதிகபட்சம் வந்து டெப்டி கலெக்டர் ஆக முடியும், கலெக்டர் ஆக முடியாது, அப்படி ப்ரொமோஷன்லாம் ஆக முடியும். ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துற ஒரு எக்ஸாம் மூலமா தான் நமக்கு இங்க வந்து கலெக்டர்ஸ் வந்து வராங்க அப்படின்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வராங்க. ஓகேவா. ஸோ அந்த வித்தியாசங்கள்லாம் புரியுது இல்லையா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம் ஒற்றையாட்சி சாய்வுக்கு வந்து. இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். ஓகே. எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். ஓகே. அவசரகால விஷயங்கள். அவசர கால விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்டிகல் 352, ஆர்டிகல் 356 பின்னாடி பார்ப்போம். இங்கேயே நம்ம பார்ப்போம். அரசியலமைப்போட சிறப்பியல்புகளில் கூட இது வரும். ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டிகல் 352, 356, 360 எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி பற்றி பேசுது. இதெல்லாம் யார் தான் பண்ண முடியும்? சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்டோட கண்ட்ரோலில் வந்து ஃபுல்லாகவே போயிடும் அப்படிதானே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை மட்டும் முக்கியமான விஷயம். அப்போ ஒற்றையாட்சி சாயுடன் கூடிய கூட்டாட்சி அமைப்பு. ஓகேங்களா. மீனிங் புரிஞ்சு இல்லையா. சோ அடுத்து பாருங்க, கூட்டாட்சி என்ற வார்த்தை நமது அரசியலமைப்பில் இடம்பெறவில்லை. சட்டப்பிரிவு 1 என்ன சொல்லுதுதான் மாநிலங்களின் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபெடரேஷன் அப்படின்றத விட யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அதுதான் நமக்கு வந்து கரெக்ட். ஓகேங்களா. ஸோ ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்றதை விட யூனியன் ஆஃப் ஸ்டேட், அதாவது கூட்டாட்சி அப்படின்றத விட நமக்கு வந்து மாநிலங்களின் கூட்டமைப்பு அப்படின்றது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அந்த ஒரு விஷயத்தை நான் வச்சுக்கோங்க. நம்மளுடைய கூட்டாட்சிக்கு மேல நம்ம கூட்டாட்சி சொன்னாலும் கூட்டாட்சி மாதிரி இருக்கு ஆனா இல்லையேப்பா அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்குது. நிறைய நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கூட்டாட்சின்னு சொல்றீங்க ஆனா சிங்கிள் கான்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கீங்க. நீங்க கூட்டாட்சின்னு சொல்றீங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் இந்திய சர்வீசஸ்லாம் வச்சிருக்கீங்க. நீங்க கூட்டாட்சின்னு சொல்றீங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்னது ஒற்றை குடியுரிமை வச்சிருக்கீங்க. இதெல்லாம் பார்த்தா கூட்டாட்சி மாதிரியா இருக்குது இல்லையே, இது வந்து ஒற்றையாட்சி மாதிரிலாம் இருக்குது அப்படின்றனால இதுக்கு நிறைய விமர்சனங்கள் வருது. கேசி பியர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து அரை கூட்டாட்சி, குவாசி ஃபெடரல். இதை வந்து கூட்டாட்சி எல்லாம் ஃபுல்லா சொல்லிட முடியாது. இது வந்து என்னது அரை கூட்டாட்சி. கூட்டாட்சினா யூஎஸ்ல இருக்கு பாருங்க, அமெரிக்கால இருக்கு பாருங்க, அதான் கூட்டாட்சி. நீங்க என்ன நீங்க இது வந்து கூட்டாட்சின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு அரை கூட்டாட்சி அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா. மோரிஸ் ஜோன்ஸ் என்ன சொல்றாரு பாருங்க, பார்கெனிங் ஃபெடரலிசம். ஓகேங்களா. பேரம் பேசும் கூட்டாட்சி அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா. அதே மாதிரி கிரான்வில் ஆஸ்டின் இவங்கெல்லாம் முக்கியமான ஆட்கள். ஓகேங்களா. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம், கூட்டுறவு கூட்டாட்சி அல்லது கூட்டு கூட்டாட்சி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஓகே கூட்டாட்சி தான் ஆனா வந்து கூட்டாட்சி இல்ல. எல்லாத்துடைய மீனிங் அதுதான். அரைகுறை கூட்டாட்சி அப்படின்றப்போ என்ன சொல்றது கூட்டாட்சி தான் ஆனா கூட்டாட்சி இல்ல. பேரம் பேசுறது அப்படிதான். ஓகே நீங்க கூட தான் சொல்றீங்க ஆனா எல்லாத்துக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் போய் கேட்கிற மாதிரி இருக்குது. பேரம் பேசும் கூட்டாட்சி அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி கிரான்வில் ஆஸ்டின் என்ன சொல்றாரு கூட்டு கூட்டாட்சி அப்படின்னு சொல்றாரு. ஐவர் ஜென்னிங்ஸ் என்ன என்ன சொல்றாருன்னா ஃபெடரலிசம் தான் வித் சென்ட்ரலைசிங் டெண்டன்சி. ஓகே நீங்க கூட்டாட்சி தான் ஆனா சென்ட்ரலைசிங் டெண்டன்சி, சென்ட்ரல் கவர்மெண்டோடைய இதுதான் அதிகமா இருக்கிற மாதிரியான விஷயங்களை வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா. இது எல்லாமே முக்கியம். மேட்ச் ஃபாலோவிங்ல மற்றபடி கூட கேட்பாங்க, பாத்துக்கோங்க. கேசிபே வந்து அரைகுறை கூட்டாட்சி அப்படின்னு சொல்றாரு. மோரிஸ் ஜோன்ஸ் பேரம் பேசும் கூட்டாட்சி சொல்றாரு. கிரான்வில் ஆஸ்டின் என்ன சொல்றாருன்னா கூட்டு கூட்டாட்சி சொல்றாரு. ஐவர் ஜெனிங்ஸ் என்ன சொல்றாரு மையப்படுத்தும் போக்குடன் கூடிய கூட்டாட்சி அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா. மையப்படுத்தும் போக்குடன் கூடிய கூட்டாட்சி அப்படின்னு சொல்றாரு. ஓகே சோ புரிஞ்சா அந்த பாயிண்ட். அடுத்தது பாருங்க, பாராளுமன்ற வகை அரசு, பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஓகேங்களா. என்ன சொல்றாங்க பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்றது ஈஸியாக நம்ம பார்த்துடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அரசியலமைப்பு இல்லை அமெரிக்காவுடைய அரசாங்கம் நமக்கு வந்து அதிபர் முறை, பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிதானே.
நமக்கு இங்க என்னதுதான் பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். நம்ம வந்து பிரிட்டிஷை ஃபாலோ பண்றோம். பிரிட்டிஷ்ல என்ன பண்றாங்களோ அதுதான். அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல நான் ஆல்ரெடி இது வந்து நிறைய சொல்லிட்டேன். இங்க வந்து மெயினா பிரைம் மினிஸ்டர், அவங்கள சார்ந்த மினிஸ்டர்ஸ், இவங்க தான் வந்து மெயின். ஓகேங்களா, இவங்க தான் வந்து பொறுப்புடையவங்க அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோடைய நாடாளுமன்ற ஆட்சி முறையை தான் ஃபாலோ பண்ணுறோம். அதான் பாராளுமன்ற அமைப்பு முறை அப்படின்றது. ஓகேங்களா, ஓகே. இங்க வந்து பாத்தீங்கன்னா மெயினா ஒரு விஷயம் தான், யூஎஸ் கான்ஸ்டிடியூஷன், யூஎஸ் உடைய அந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து அங்க வந்து பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஓகேங்களா, ஸோ பீப்புள் ரவுண்ட் பண்ணா பிரசிடென்சியல். ஸோ பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அங்க வந்து மெயினா என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டமன்றம் மற்றும் நிர்வாக இணைப்புகளுக்கு இடையே வந்து அந்த அதிகாரங்களை வந்து பிரிச்சிருப்பாங்க. இங்க வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யூகே கான்செப்ட் இல்ல இந்தியன் கான்செப்ட் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, நமக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட யாரு? ஸோ பிரைம் மினிஸ்டர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி. அதானே, ஃபர்ஸ்ட் அவர் வந்து எம்பி, அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பிரைம் மினிஸ்டர். ஓகேவா, ஸோ இந்த எம்பி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எங்க இருப்பாங்க? சட்டமன்றத்தில் இருப்பாங்க. அதாவது சட்டங்களை இயற்றின இடத்துல இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த எம்பி தான் பிரைம் மினிஸ்டரா மாறினக்கு அப்புறமா, மினிஸ்டரா மாறினக்கு அப்புறமா லெஜிஸ்லேட்டிவ்ல இருக்காரு, கூடவே எதுல இருக்காரு? எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாக அமைப்புலயும் நமக்கு வந்து வந்துடுறாரு. ஓகேங்களா, ஸோ ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்குது. ஆனா அங்க வந்து அப்படி கிடையாது. பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படி கிடையாது. ஓகேங்களா, அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் மாதிரி ஏதோ ஒரு மினிஸ்டர் எடுத்துக்கோங்க. அந்த மினிஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எம்பி தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா பின்னாட்கள் என்ன மாறுறாரு? அது எக்ஸிக்யூட்டிவா மாறாரு. ஒரு லெஜிஸ்லேட்டிவ் தான் அவர் வந்து. ஒரு சட்டம் இயற்றுற துறையில தான் இருக்காரு. ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் தான் இருக்கிறார். ஆனா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்டர் அப்படின்றதுனால அவர் கூடுதலா என்ன எக்ஸிக்யூட்டிவா மாறாரு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்ல வரேன்னா, இந்த சட்டமன்ற மற்றும் நிர்வாக உறுப்புகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு, இங்க வந்து ஒரு ஒருங்கிணைப்பு கொள்கை காணப்படும். அங்க பார்லிமெண்டரி பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல அப்படி இருக்காது. ஓகேங்களா, ஸோ மெயினா இதான் வந்து விஷயம். அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெயினா நீங்க சிம்பிளா, ரொம்ப சிம்பிளா நான் வச்சுக்கலாம்னா என்ன வச்சுக்கணும்? யூகேல வந்து யூஎஸ்ஏல வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் இருக்காரு. அவர் வந்து பிரசிடென்ட், அதிபர். அந்த பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அங்க அவர் தான் அப்படின்ற மாதிரி. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா பேரளவு தலைவர். இந்தியாவில் அப்படித்தானே? பிரசிடென்ட் நமக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். அவங்க வந்து பேரளவு தலைவர். நமக்கு உண்மையான தலைவர் அப்படின்னு பார்க்கும்போது பார்லிமெண்ட் தான். ஓகேங்களா, ஸோ வந்து வெறுமனே பிரைம் மினிஸ்டர் சொல்லக்கூடாது. பிரைம் மினிஸ்டரும் அவரை சார்ந்த என்ன சொல்றது மற்ற மினிஸ்டர்களும் இவங்க சேர்ந்தது தான் மெயின். அப்படித்தானே? ஸோ அதான் நான் வந்து சொல்ல வரேன். ஓகே, இங்க பாருங்க, இப்ப ரீட் பண்ணுங்க. இந்தியா அமெரிக்க குடியரசுத் தலைவர் முறைக்கு பதிலாக பிரிட்டிஷ் பாராளுமன்ற முறையை தேர்ந்தெடுத்தது. ஓகேங்களா, எங்கன்னா இங்க இருக்குது. ஓகே, பிரிட்டிஷ் பாராளுமன்ற முறையை தேர்ந்தெடுத்தது. இது வெஸ்ட் மினிஸ்டர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டும் அழைக்கப்படுகிறது. என்னது? வெஸ்ட் மினிஸ்டர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டும் அழைக்கப்படுகிறது. முக்கியமானது. சோ சட்டமன்றம் மற்றும் நிர்வாக அமைப்புகளுக்கிடையே ஒத்துழைப்பு கொள்கையை அடிப்படையாக கொண்டது. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா மந்திரி சபை அரசு. ஓகே, மினிஸ்ட்ரியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அல்லது பொறுப்பான அரசு. ஓகேவா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினிஸ்டர் பண்ற தப்பு வந்து அந்த ஆட்சியை கலைக்க வந்து நேரிடும். ஒரு மினிஸ்டருக்கு எதிரா ஒரு இவர் வந்து இந்த மாதிரி பண்றாரு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிரா ஒண்ணு கொண்டு வராங்க அப்படின்னா, அதாவது ஒரு மினிஸ்டர் வந்து ஒரு சட்டம் ஒரு இதை கொண்டு வராரு, அது வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னு கொண்டு வராரு. அது ஆகல அப்படின்றப்ப அந்த கவர்மெண்டே கலையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதான் வந்து பொறுப்பான அரசு அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதான் வந்து முக்கியமானது. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தது மாதிரி எப்படி நம்ம வந்து ஃபெடரல் ஃபியூச்சர்னா என்ன, யூனிட்டரி ஃபியூச்சர்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இங்க என்ன பார்க்குறோம்? பாராளுமன்ற அரசியலமைப்புடைய சிறப்பியல்கள் என்ன, ஃபியூச்சர் ஆஃப் த பார்லிமெண்ட் கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, பேரளவு மற்றும் உண்மையான நிர்வாகியின் இருப்பு. ஓகே, இங்க வந்து யாரெல்லாம் இருப்பாங்க? ரெண்டு பேரும் இருப்பாங்க. பிரசன்ஸ் ஆஃப் நாமினல் அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ். நாமினல் அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ். ஓகேங்களா, ஸோ நாமினல் அப்படின்றப்ப குடியரசுத் தலைவரை சொல்லலாம். அப்படிதான் பேரில். உண்மையான அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் சொல்லலாம். அப்படிதான் பிரைம் மினிஸ்டர் மற்ற மினிஸ்டர்ஸ் சொல்லலாம். ஓகேங்களா, அடுத்தது இங்க வந்து நமக்கு பாராளுமன்றத்தில் என்ன நடக்கும்? பெரும்பான்மை கட்சியுடைய ஆட்சி தான் நடக்கும். அப்படிதானே?
ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மெஜாரிட்டியில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான். ஓகே, மொத்தம் 545 சீட் இருக்கு, இல்லைன்னா 543 சீட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாதி என்ன வரும், 272 வருமா? கரெக்டா? ஸோ 272, ஸோ 272 யார் வாங்குறாங்களோ அவங்க தான் வந்து ஆட்சி வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயங்களை நம்ம தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்ததுனால உங்களுக்கு சொல்ல புரியும் அப்படின்னு நினைக்கிறேன், இல்லையா? அதே மாதிரி சட்டமன்றத்திற்கு நிர்வாகிகளுடைய கூட்டு பொறுப்பு, அதாவது கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் டு த லெஜிஸ்லேச்சர். நான் தான் சொன்னேன் ஆல்ரெடி. ஸோ ஒரு எம்பி தான் நமக்கு வந்து என்னவா இருக்காங்க, பிரைம் மினிஸ்டரா இருக்காங்க அப்படின்னு. ஒரு எம்பி தான் நமக்கு வந்து யாரா இருக்காங்க, மினிஸ்டரா இருக்காங்க, இல்லையா? அதே மாதிரி ஸோ பிரதம மந்திரி தலைமையிலான அமைச்சரவை, அதே மாதிரி முதலமைச்சரின் தலைமையிலான, இப்ப மாநிலங்கள் அப்படின்னா முதலமைச்சரின் தலைமையிலான என்னது அமைச்சரவை இருக்கும் அப்படின்னா. ஸோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா யாரா இருப்பாங்க, பிரதம மந்திரியோ இல்ல பிரதம அமைச்சரோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சரும் இவங்க தான் வந்து தலைவரா இருப்பாங்க அப்படிதானே. ஸோ அவங்க தான் வந்து மெயின். இப்ப நமக்கு தமிழ்நாட்டில் அப்படி சொன்னோம்னா உங்களுக்கு டக்குன்னு யார் ஞாபகம் வருவாங்க, ஆளுநர் ஞாபகம் வருவாங்களா, முதலமைச்சர் ஞாபகம் வருவாங்களா? முதலமைச்சர் அப்படிதானே. ஆனா யூஎஸ்ஏ அப்படி சொன்னா உங்களுக்கு வந்து யார் ஞாபகம் வராங்க, அதிபர் தான் ஞாபகம் வராரு, அதாவது பிரசிடென்ட் தான் ஞாபகம் வராரு அப்படிதானே. ஸோ அதுதான் அந்த வித்தியாசம் தான். ஓகே, இங்க வந்து லீடர்ஷிப் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். ஸோ அதாவது நமக்கு வந்து பாராளுமன்ற அரசியலமைப்பு. அதே மாதிரி டிசொல்யூஷன் ஆஃப் லோயர் ஹவுஸ் முக்கியமானது. லோயர் ஹவுஸ் நமக்கு என்னது, நமக்கு வந்து ராஜ்யசபா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அப்பர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மேலவை. ஓகே, மாநிலங்களவை என்ன சொல்லுவாங்க, மேலவை அப்படின்னு சொல்லுவாங்க. மக்களவை லோக்சபா வந்து பாத்தீங்கன்னா கீழவை, லோயர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த லோயர் ஹவுஸ் லோக்சபா அப்படின்றது நமக்கு வந்து என்ன சொல்றாங்க, இங்க வந்து டிசொல்யூஷன் கலைக்கப்படக்கூடும் நிறைய விஷயங்கள்னால. ஓகேங்களா? 5 வருஷம் ஆனா கலைஞ்சிரும். இல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரதம மந்திரி மந்திரி சபை வந்து பாத்தீங்கன்னா கூட்டு பொறுப்புடையது, அவங்களுடைய இதனால கலைஞ்சிரும். மெஜாரிட்டி இல்லைன்னா கலைஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லோயர் ஹவுஸ் வந்து கலைக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. ஆனா வந்து அப்பர் ஹவுஸ் வந்து கலைக்க முடியாது, அது அப்படியே இருக்கும், நிரந்தரமானது. ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 1/3 ஆஃப் த பீப்புள் வெளியே வருவாங்களே தவிர மொத்த பீப்புளும் வெளியே வந்துட்டு அடுத்தது தேர்தலில் நிற்க மாட்டாங்க. புரியுதா வித்தியாசம்? இப்போ லோயர் ஹவுஸ் லோக்சபால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 வருஷம் முடிஞ்சிச்சு அப்படின்னு வச்சுப்போமே, இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக அரசாங்கம் கலந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து மெஜாரிட்டி இல்லாம அரசாங்கம் கலையுது அப்படின்னு வச்சுக்கோமே, என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மறுபடியும் எலெக்ஷன் நடக்கும். அப்போ மொத்தமா அங்க இருக்கக்கூடிய மொத்த மெம்பருமே வந்து மறுபடியும் போட்டியிடணும். ஆனா மேலவை அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யசபா அப்படி கிடையாது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து கலைய தேவையில்லை. ஒரு 1/3 ஆஃப் த பீப்புள் வெளியே போவாங்க எவரி 2 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி. இது நம்ம மாநிலங்களை பார்க்கும்போது விரிவாக பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது எப்படி வெளியே போவாங்க, என்ன அடிப்படையில் போவாங்க, ஓகே, அதுக்கான ப்ரொசீஜர் என்ன, அதெல்லாம் நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து பாராளுமன்ற அரசினுடைய சிறப்பியல்புகள். பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் ப்ரிஃபர் டு கால் இட் பிரைம் மினிஸ்ட்ரியல் கவர்மெண்ட். அதை எப்படி நம்ம வந்து பிரசிடென்சியல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றோமோ யூஎஸ்ஏவோட, அதே மாதிரி இந்தியாவோட என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் சொல்றதை விட பிரைம் மினிஸ்டர்லி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னது, அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற வடிவம் இல்ல பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், இது ஒரு சிறப்பியல்பு. அடுத்தது பாருங்க, பாராளுமன்ற இறையாண்மை மற்றும் நீதிமன்ற உச்சத்தன்மையின் இணைவு, சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்டரி சாவர்னிட்டி. ஓகேங்களா? பாராளுமன்ற இறையாண்மை மற்றும் ஜுடிஷியல் சுப்ரமசி. ஓகேங்களா? நீதித்தன்மையுடைய உச்சத்தன்மை, நீதியின் உச்சத்தன்மையினுடைய இணைவு. ஓகே, இங்க பாருங்க எப்படி இருக்குன்னா இதுவே ஒரு சிறப்பியல்பு. நமக்கு வந்து பாராளுமன்றம் இந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு பிரிட்டிஷோடைய இதை ஒத்து இருக்குது. நமக்கு நல்லாவே தெரியும், நிறைய டைம் பார்த்துட்டோம் அப்படிதானே. ஸோ இங்க பார்க்க தெரியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீதித்துறையுடைய மேலாதிக்கம், நீதித்துறையுடைய சுப்ரமசி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ உடையத இது மாதிரி இருக்குது. நமக்கு ஆல்ரெடி தெரியும், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரமான நீதித்துறை அப்படிதானே. அடுத்த நம்ம பார்ப்போம் அதை.
இங்க பாருங்க இந்த லைன் பாருங்களேன். இந்திய அரசியலமைப்பு பிரிட்டிஷ் பாராளுமன்ற இறையாண்மை கொள்கையையும், ஓகேங்களா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு பார்க்கும்போது நம்மளுடைய பொலிட்டிக்கலி பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துடைய இறையாண்மையே இருக்குது. அதே மாதிரி நீதி கொள்கையில வரும்போது நீதி சுப்ரீம் கோர்ட் எல்லாம் வந்து ஜுடிஷியல்ல வரும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க நீதியுடைய உச்சத்தன்மை கொள்கையும் இணைக்குது. ஓகேங்களா, ஸோ ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து யூகே உடையது எது அரசியல் சம்பந்தமா உள்ள விஷயங்கள்ல, ஓகே, அதாவது ஆட்சி முறை அந்த விஷயங்கள்ல. நீதித்துறையில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யாரோடது அமெரிக்க நீதித்துறையுடைய உச்சத்தன்மை கொள்கை வந்து இருக்குது. இருப்பினும் இந்தியாவில் உச்சநீதிமன்றத்துடைய நீதி ஆய்வு அதிகாரம் அமெரிக்காவை விட குறுகியது. ஓகேங்களா, ஸோ அங்க அளவுக்கு இங்க கிடையாது. என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்தின் உரிய நடைமுறை, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, ஒரு முக்கியமான வார்த்தை பார்த்துக்கோங்க, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, ஓகே, அப்படின்ற சொற்றொடரை வந்து இப்ப பயன்படுத்துறாங்க. இந்திய அரசியலமைப்புடைய ஆர்டிகல் 21ல சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறை அப்படின்ற சொற்றொடர் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனாலதான் இதை குறுகியன்னு சொல்றாங்க. அதாவது ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா அப்படின்றது என்னன்னா, ஸோ லால என்ன சொல்லியிருக்காங்களோ அதான், ஓகே, சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறை. ஸோ சட்டத்தின் உரிய நடைமுறை கிடையாது. ஓகே, ஸோ அந்த சட்டம் வந்து என்ன சொல்லுது, ஏன் இப்படி சொல்லுது அப்படின்ற ஆராய்ந்து பார்க்கறதுக்கான தன்மை வந்து ரெண்டாவது. சட்டம் என்ன சொல்லுது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ரெண்டே வந்து எக்ஸாக்டா கனெக்ட் பண்ணிக்காங்க, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இப்போ வந்து அதாவது சட்டத்தினால் நிறுவப்பட்ட நடைமுறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து கொலை பண்ணா என்ன தண்டனை இருக்கு அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ இப்போ கொலை பண்ணா தண்டனை, அது என்ன காரணத்துக்காக பண்ணா, தற்காப்புக்காக பண்ணானா இல்ல வந்து விரோதத்துல பண்ணானா, அந்த மாதிரிலாம் கிடையாது. சட்டத்துல என்ன இருக்குது, கொலை பண்ணா அந்த தண்டனை, அவ்வளவுதான், முடிஞ்சு. சட்டத்தின் உரிய நடைமுறை அப்படின்னு வரும்போது, ஓகே, இது எக்ஸாக்டா நீங்க வந்து பொருத்தி பார்க்க கூடாது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதுக்காக. ஓகேங்களா, ஸோ எக்ஸாக்டா பொருத்தி பார்க்க தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ சட்டத்தினுடைய உரிய நடைமுறை அப்படின்னா என்ன காரணத்துக்காக பண்ணாங்க, ஓகே, கொலை பண்ணிட்டாங்க, எதுக்காக பண்ணாங்க, தற்காப்புக்காக பண்ணாங்களா இல்ல உண்மையிலே விரோதத்துல பண்ணாங்களா அப்படின்றத ஆராயறதுக்கான தன்மை அங்க அதிகமா இருக்குது. ஓகேங்களா, இதை பற்றி நம்ம இன்னும் விரிவா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்க பேசுவோம், ஆர்டிகல் 21 அது சார்ந்த விஷயங்கள் பார்க்கும்போது பேசுவோம். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய நீதித்தன்மையுடைய இறையாண்மையை கொண்டிருந்தாலும் அவங்க அளவுக்கு நமக்கு வந்து விரிவானது இல்லை, ரொம்ப குறுகியது. அவங்க அளவுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, சட்டத்தின் உரிய நடைமுறை நமக்கு கிடையாது. நமக்கு என்ன பண்றோம், சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறை, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா தான் நம்ம வந்து பாக்குறோம். ஓகேவா, அதாவது இங்க பாருங்க இன்னொரு விஷயம், நமக்கு வந்து ரெண்டுமே வேற வேற சுதந்திரமான நீதித்துறை அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால நெக்ஸ்ட் பாயிண்ட்ல பார்ப்போம். அதுக்கு ரிலேட்டடான ஒரு பாயிண்ட் தான், நாடாளுமன்ற சட்டங்களை அரசியலமைப்புக்கு விரோதமானவை அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் அறிவிக்கலாம். நாடாளுமன்றத்துல இயற்றப்படுற ஒரு சட்டம் வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்புக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் நடத்த சொல்லலாம். ஓகே, சுப்ரீம் கோர்ட் கேன் டிக்ளேர் பார்லிமெண்டரி லாஸ் ஆஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, நமக்கு வந்து பார்லிமெண்டரி கேன் அமெண்ட் a major portion of the constitution through its constitutional power. நாடாளுமன்றம் தன் அரசியலமைப்பு அதிகாரத்தின் மூலம் அரசியலமைப்பின் பெரும்பகுதியை திருத்தலாம். புரியுதா, சோ இப்போ உங்களுக்கு புரியும், பாராளுமன்றத்தின் இறையாண்மை இந்த ஒரு பாயிண்ட்லயே வந்துடும். ஓகே, சொன்ன ஹெட்டிங்ல இருக்கக்கூடிய பாருங்க, பாராளுமன்றத்தின் இறையாண்மை, பார்லிமெண்ட் தான் கெத்து, பார்லிமெண்ட் தான் சுப்ரீம், பார்லிமெண்ட் தான் எல்லாம். நாடாளுமன்றம் வந்து தன்னுடைய அரசியலமைப்பு அதிகாரம் மூலமாட்டு அரசியலமைப்புடைய பெரும்பகுதியை திருத்தலாம். இப்போ அதே சேம் டைம் மற்றும் நீதி உச்சத்தன்மையின் இணைவு. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு கிளியரா புரியும், பாராளுமன்றத்தின் இறையாண்மை, பாராளுமன்றம் என்னன்னாலும் பண்ணலாம், ஆனா நீதி உச்சத்தன்மையின் இணைவு, இது ஒரு பிளெண்ட் வித் சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்டரி சாவர்னிட்டி அண்ட் ஜுடிஷியல் சுப்ரீமசி. இப்போ வந்து பாருங்க, அப்படி திருத்தலாம் தான், ஆனா அது வந்து அரசியலமைப்புக்கு விரோதமா இருந்துச்சுன்னா அந்த சட்டங்களை உச்ச நீதிமன்றம் அது வந்து அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணலாம். புரியுதா, ஸோ நமக்கு ரெண்டுமே இருக்குது. ஓகே, ஸோ இது ஒரு சிறப்பியல்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திரமான நீதித்துறை. ஓகே,
ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் சுதந்திரமானது அப்படின்றப்ப நமக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ்ல இருந்து ஜுடிஷியரியில இருந்து தனியா இருக்குது, பிரிஞ்சுதான் இருக்குது, சுதந்திரமானது, அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க சுதந்திரமானது ஓகே. ஒருங்கிணைந்த அப்படின்றது என்னது, இன்டகிரேட்டட் அப்படின்னா என்னது பாத்தீங்கன்னா, நாட்டினுடைய இந்த நீதிமன்ற அமைப்புல உச்ச நீதிமன்றம் தான் முதன்மையானது அப்படிதானே. அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றம், அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட நீதிமன்றம், இப்படியான ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் இருக்குது, ஹை கோர்ட் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்குது. ஓகே, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இருக்குது, இப்படிதான் இருக்குது ஸ்ட்ரக்சர். கரெக்டா. இப்ப பாருங்க, நாட்டினுடைய ஒருங்கிணைந்த இந்த நீதித்துறை அமைப்புல உச்ச நீதிமன்றம் வந்து முதன்மையானதா இருக்குது அப்படிதானே. அதுக்கு கீழே மாநிலங்கள், மாநில அளவுல ஸ்டேட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து உயர் நீதிமன்றம் இருக்குது. உயர் நீதிமன்றத்துக்கு கீழே வந்து துணை நீதிமன்றங்கள், இல்லை வந்து படிநிலை, இல்லை வந்து மாவட்ட நீதிமன்றங்கள் எல்லாமே இருக்குது அப்படிதானே. ஸோ இப்படி இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒற்றை நீதிமன்ற அமைப்பு. அதாவது அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இது வந்து ஒருங்கிணைந்த அப்படின்ற போது நீங்க மாநிலங்கள் சார்ந்த ஒரு விஷயத்துக்காக ஹைகோர்ட்டுக்கு தான் போகணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேங்களா, ஹைகோர்ட் மட்டும் தான் இதை டீல் பண்றோம் அப்படி கிடையாது. ஓகே, மேல்முறையீடுக்காக நம்ம வந்து எங்க போகலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கும் போகலாம். ஓகே, இப்போ சில விஷயத்துலாம் இருக்குது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து மீறப்படுது, உங்களுடைய அடிப்படை உரிமைகள் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். நீங்க போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும், ஹைகோர்ட்ல தான் ஃபர்ஸ்ட் பார்க்க கிடையாது. ஓகேங்களா, ஸோ இதான் அந்த ஒருங்கிணைந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்றது, ஒருங்கிணைந்த அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ புரியுதா, ஒருங்கிணைந்த அப்படின்றது மீனிங் புரியுதா. சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் எல்லாமே ஒரே இதுல வருது அப்படின்றது தான். ஓகேவா. ஸோ நமக்கு வந்து இது வந்து மாநிலத்துக்கு தனியானது, இது வந்து சுப்ரீம் கோர்ட் மத்திக்கு தனியானது அப்படி கிடையாது. ஓகே, அந்த வித்தியாசம் புரியுதா. ஓகே, அப்போ இந்த ஒற்றை நீதிமன்ற அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய சட்டங்கள், மாநில சட்டங்கள் ரெண்டையுமே செயல்படுத்துது. என்ன சொல்றது, ரெண்டையுமே செயல்படுத்துது. ஓகே, அங்க யூஎஸ்ல அப்போ எப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே வேற மாதிரி இருக்கும். அங்க வந்து அந்த பெடரல் விஷயங்கள் சார்ந்த விஷயங்கள், ஓகேங்களா, மத்திய சட்டம், மத்திய மாநிலங்களுக்கு இடையான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க உள்ள சுப்ரீம் கோர்ட், அங்க உள்ள உச்ச நீதிமன்றம் வந்து டீல் பண்ணும். அதே மாதிரி மாநிலங்கள்ல உள்ள விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க உள்ள ஹை கோர்ட், அங்க மாநிலத்துக்குன்னு ஒரு கோர்ட் இருக்கும், அது டீல் பண்ணும். நமக்கு அப்படி கிடையாது. ஓகேங்களா, சோ அதான் அந்த இதுல ஒருங்கிணைந்த அப்படின்னு மீனிங். பாருங்க, இந்தியாவில் ஒற்றை ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திரமான நீதி அமைப்பு உள்ளது. உச்ச நீதிமன்றம் மேலே, கீழே உயர் நீதிமன்றங்கள், அதற்கு கீழே துணை நீதிமன்றங்கள், துணை நீதிமன்றங்கள் மாவட்ட மற்றும் கீழ்மட்ட நீதிமன்றங்கள், இந்த அந்த மாதிரி ஃபார்மேட்ல இருக்குது. இந்த அமைப்பு மத்திய மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டையும் அமல்படுத்துது. இந்த அமைப்பு மத்திய மற்றும் மாநில சட்டங்கள் இரண்டையும் அமல்படுத்துது. புரிஞ்சுதா, இதான் விஷயம். ஓகே, இதான் விஷயம், அவ்வளவுதான். இப்போ ஓகேவா, இப்போ ஒருங்கிணைந்த அப்படின்றது நமக்கு வந்து புரிஞ்சாச்சு இல்லையா. இப்ப பாருங்க, உச்ச நீதிமன்றம் எப்படி செயல்படுது அப்படின்னா, இது ஒரு மேல்முறையீட்டு உயர் நீதிமன்றமா செயல்படுது. ஓகேங்களா, ஹை கோர்ட் ஆஃப் அப்பீல். கடைசியா எங்களுக்கு வந்து நியாயம் இருக்குது, ஏதோ ஒரு தவறு நடந்துச்சு, ஹை கோர்ட்டால கொடுக்க முடியல, சுப்ரீம் கோர்ட் போகலாம். அடிப்படை உரிமைகள் உத்தரவு, நான் ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்கு அடிப்படை உரிமைகள் கிடைக்கல அப்படின்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். அதே மாதிரி இந்த உச்ச நீதிமன்றம் ஓகே நமக்கு அரசியலமைப்பின் பாதுகாவலராகவும் விளங்குது, அரசியலமைப்புடைய பாதுகாவலராகவும் விளங்குது. ஓகேவா. ஓகே, இப்ப சுதந்திரம் சொன்னீங்க சார், அதை பத்தி எதுவுமே சொல்லல அப்படின்னு கேக்குறீங்க. இப்ப பாருங்க, இந்த இதுல வந்து சுதந்திரமா செயல்படுறதுக்கு நீதிபதிகளுடைய பதவி காலத்துல வந்து ஒரு பாதுகாப்பு அளிக்கிறது. ஓகேங்களா, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, கடைசியா இருக்கலாம். அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்துடைய அனைத்து நடத்தை மீதான விவாதத்திற்கு எங்க சொல்றது, நாடாளுமன்றத்து சரி, சட்டமன்றம் சரி, இப்ப வந்து நீதிமன்றத்தில் நடக்கிற ஒரு விஷயங்களை நம்ம வந்து பொதுவெளியில, ஈவன் நமக்கு வந்து சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்துல பேச முடியாது, விமர்சிக்க முடியாது, தெரியல இல்லையா. சோ அப்போ அதுக்கு அது என்னது, அது சுதந்திரமா நடக்கிறதுக்கு
உதவியா இருக்குது. இப்போ நம்ம வந்து நியூஸ்ல இதை பத்தி பேசுறோம், கிரிட்டிசைஸ் பண்றோம் அப்படின்னா அது சுதந்திரமா செயல்பட முடியாது. இதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படித்தானே? அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அதாவது நாடாளுமன்றம் சொல்றேன், கோர்ட்டோட தீர்ப்புகளை, உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ தீர்ப்புகளை வந்து நம்ம விமர்சிக்கும் பொழுது அதுக்கான அது தண்டிக்கக்கூடிய அதிகாரமும் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ உச்சநீதிமன்றத்தோடைய இல்ல வந்து கோர்ட்டோடைய இல்ல வந்து நீதிமன்றத்தோடைய அவமதிப்பு வழக்கு வந்து அவங்க தொடரலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அது நிர்வாகத்துறையில இருந்து நீதித்துறையை பிரிச்சு சுதந்திரமா செயல்பட வைக்குது. ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். அப்ப இது இன்னொரு சிறப்பியல்பு பாத்தீங்க அப்படின்னா ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திரமான நீதித்துறை. அடுத்தது பாருங்க, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் முக்கியமானது. இது வந்து ஈஸியா நம்ம வந்து போயிடலாம். இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் உங்களுக்கு சொல்ல புரியும். இதுல பாருங்க, அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பின் பகுதி 3ல சொல்லுது. ஓகே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நமக்கு எதுல சொல்றாங்க? பகுதி 3 ஆர்டிகிள் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 12ல இருந்து 35 வரை நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகேவா? நான் வச்சுக்கோங்க. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா அரசியல் ஜனநாயக கருத்தை வளர்ப்பதற்காக பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி. ஓகேங்களா? அரசியல் ஜனநாயக கருத்து இங்கிலீஷ்ல பார்க்கலாம், யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எங்க இருக்குது? பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன். they are mean to promote the idea of political democracy. அரசியல் ஜனநாயக கருத்தை வந்து வளர்க்குது. அண்ட் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். ஓகேங்களா? அதாவது நீதி அமலாக்கத்திற்கு உரியவை. ஜஸ்டிசபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோர்ட்ல போய் அதை வந்து செயல்படுத்த முடியும். இது கிடைக்கல, இதை பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதை வந்து செயல்படுத்த முடியும். ஓகே, டிபிஎஸ்பி வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த பார்க்க போறோம். அது வந்து செயல்படுத்த முடியாது. இது எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு கோர்ட்ல போய் நிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ நமக்கு பாருங்க, இது நீதி அமலாக்கத்துக்கு உரியவை. அடுத்த பாயிண்ட். அதுக்கப்புறம் பாருங்க, நியாயமான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டவை. ஓகே, நான் ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுக்கு வந்து பேச்சு உரிமை இருக்குது, பேச்சு சுதந்திரம் இருக்குது. ஓகேங்களா? லிபர்ட்டி ஆஃப் தாட்ஸ் இருக்குது. ஓகே, லிபர்ட்டி ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்குது, நம்ம பிரியாம்பிள்ல பார்த்த மாதிரி. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்குது. ஓகேங்களா? நான் பேசுறதுக்காக என்ன வேணாலும் பேசிடக்கூடாது. ஓகேங்களா? நம்ம பேசுற பேச்சுல பக்கத்து நாட்டுக்காரன் நம்ம மேல வந்து பாம்பு விட்டு போயிடக்கூடாது. ஓகேவா? ஸோ நமக்கு உரிமை இருக்கு, ஆனா வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் சம வாய்ப்பு அப்படின்றது இருக்கு, ஆனா அதுல ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதான் சொல்ல வராங்க. ஓகேங்களா? நம்ம பாருங்க, நீதி அமலாக்கத்துக்குரியவை. அப்புறம் இவை முழுமையானவை தான், ஆனா இவை முழுமையானவை அல்ல. வெரி சாரி, இவை முழுமையானவை அல்ல, ஏன்னா நியாயமான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டவை. ஓகேங்களா? முழுமையானவை அல்ல அப்படின்றதுனா பேச்சுரிமை இருக்கு அப்படின்னா இருக்கு, அதோட அது வந்து முழு வடிவம் பெறல, இருக்கு. ஆனா இதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசக்கூடாது, இந்திய பாதுகாப்புக்கு எதிராக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். நம்ம வந்து பார்க்கலாம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஒவ்வொன்றா பார்க்கும்போது பார்க்கலாம். அடுத்தது, சட்டப்பிரிவுகள் 20 மற்றும் 21 உரிமைகள் தவிர அவசர நிலையில நீதியை வந்து இடைநிறுத்தலாம். ஓகே, ஸோ இது வந்து அடிப்படை உரிமைகள் அப்படின்றது அப்போ நமக்கு ஒரு சாலின் ஃபீச்சர். அப்படியே நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஓகேங்களா? அரசு கொள்கை வழிபாட்டின் கோட்பாடுகள். ஓகேங்களா? இங்க வந்து இது வந்து டைரக்டா வந்து டிரான்ஸ்லேட் பண்ணதால வந்த விஷயங்கள். ஸ்டேட் அப்படின்றது இங்க வந்து எப்பவுமே மாநிலத்தை குறிக்காது, அரசை குறிக்கும். ஓகேங்களா? அரசு கொள்கையை வழிகாட்டும் கோட்பாடுகள், அரசை நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள், அதான் டிரெக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸ்டேட் பாலிசியை டிரெக்டிவ் பண்ணக்கூடிய பிரின்சிபல்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை வந்து அம்பேத்கர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவல் ஃபியூச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு புதுமையான சிறப்பு அம்சம். இது என்ன சொல்றாரு? ஒரு புதுமையான சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்றாரு. எதை? டிபிஎஸ்பியை. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேட்டகரியா உள்ள பிரிச்சிருப்பாங்க. சோசியலிஸ்டிக், காந்தியம், அப்புறம் வந்து லிபரல் அண்ட் இன்டலெக்சுவல். அதாவது சமதர்ம, காந்தியவாத மற்றும் தாராளவாத அறிவுஜீவி, இப்படி சொல்லி மூணு கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க. நம்ம பார்க்கலாம், நம்ம இந்த டாபிக் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து அரசியலமைப்புடைய ஒரு சிறப்பு அம்சம். ஓகே, இல்ல ஒரு புதிய அம்சம், ஒரு புதிய சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது பாருங்க, மேல நம்ம பார்த்தது பொலிட்டிக்கல் டெமோக்ரஸியை டெவலப் பண்ணது, அப்படிதானே? இது வந்து சமூக மற்றும் பொருளாதார ஜனநாயகம். ஓகேங்களா? இது வந்து ஐடியா ஆஃப் சோசியல் அண்ட் எக்கனாமிக் டெமோக்ரஸி. ஓகே,
இதை வந்து இது பண்ணுது. முக்கியமானது, இது நான் ஜஸ்டிசபிள் இன் நேச்சர். இது நான் நீதிமன்ற அமலாக்கமற்ற தன்மை கொண்டவை. நீதிமன்ற அமலாக்கமற்ற தன்மை, அதாவது உங்களுக்கு ஒரு டிபிஎஸ்பி இருக்குது, அது நடக்கல அப்படின்னா நீங்க கோர்ட்ல போய் கேட்டு அதை நடத்திக்க முடியாது. ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் கவர்மெண்ட் இப்படிலாம் பாலிசி மேக் பண்ணா நல்லதுப்பா, இந்த வழியில எல்லாம் பாலிசி மேக் பண்ணா நல்லது அப்படின்ற ஒரு நெறிமுறைப்படுத்தக்கூடியதுதான். ஓகேங்களா? ஸோ வேற எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேஸ் இருக்குது, நம்ம அதை பார்க்கறதுக்கு முன்னால ஒரு ஷார்ட் பிரேக் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ டைம் இப்போ எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 6 எக்ஸாக்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 6:10க்கு ஒரு 4 மினிட்ஸ் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே,
ஓகே, கண்டிப்பா பண்ணலாமா? ஓகே. ஸோ இதுல பாருங்க, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அதுக்கு முன்னால மினர்வா மில் கேஸ். ஓகேங்களா? அந்த மினர்வா மில் கேஸ்ன்றது ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒருன்னு சொல்லலாம். 1980 நடக்குது. மினர்வா மில் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஸோ நடக்குது. இத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நமது அரசியலமைப்பு அடிப்படை உரிமைகள் மற்றும் டிபிஎஸ்பி சமநிலையான அடித்தளத்தில் கட்டப்பட்டுள்ளது. என்னாகன்னா, இந்திய நாடாளுமன்றத்தினுடைய அதிகாரத்துக்கும் அரசியலமைப்புடைய கட்டமைப்பு பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? அதுக்கு இடையே உள்ள அந்த எல்லைகளை வந்து தெளிவா விளக்கியிருக்கும். கர்நாடக மாநிலத்துல மினர்வா அப்படின்ற ஒரு மில்ஸ் இருக்குது. ஒரு தனியார் ஆலை ஒண்ணு அது. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, 1974வது ஆண்டுல என்ன சொல்றது? ஒரு ஆக்ட் மூலமா இந்தியன் கவர்மெண்ட் வந்து கையகப்படுத்துறாங்க. ஓகே. 1974ல ஒரு ஆக்ட் மூலமா இந்தியன் கவர்மெண்ட் வந்து கையகப்படுத்திறாங்க. கையகப்படுத்துறத எதிர்த்து இந்த மினர்வா மில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றத்துல வந்து வழக்கு போடுறாங்க. ஸோ இந்த வழக்குல அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி இருக்காங்க. அவங்க கொண்டு வந்த 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் வந்து தீவிரமா வந்து செயல்படுத்தப்படுது. அது சவாலுக்கு உட்படுத்தப்படுது. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்றாங்கன்னா, 42வது திருத்த சட்டத்துப்படி நாடாளுமன்றம் அரசியலமைப்புடைய எந்த பகுதியையும் வரம்பின்றி திருத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்லாம். ஸோ அதனால தான் அந்த நீதிமன்றம் மறு ஆய்வு செய்வதற்காக ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்ற ஒண்ணு வந்து கொண்டு வராங்க. ஸோ இத வந்து உச்சநீதிமன்றம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்கும். நமக்கு மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, நமது அரசியலமைப்பு அடிப்படை உரிமைகள் மற்றும் டிபிஎஸ்பி அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசி இதுல சமநிலையான அடித்தளத்தை இதோடைய சமநிலையான அடித்தளத்துல வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சம முக்கியத்துவம் வாய்ந்தது. ஓகேங்களா? ஸோ வந்து அரசினுடைய நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் அரசு வந்து சில விஷயங்களை பண்றது ஓகே தான். ஆனா அடிப்படை உரிமைகளை வந்து பாதிக்காம வந்து இருக்கணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு சொல்லியிருப்பாங்க. அதான். அடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நமக்கு ஈஸியானது. இது எப்ப சேர்த்துக்கிட்டாங்க? ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல இது கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் 4A ல இருக்கும். ஓகே. நமக்கு பார்ட் 3 என்னது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். பார்ட் 4 என்னது? பார்ட் 4 என்னது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டிபிஎஸ்பி. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் 4A இந்த மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா ஏ வந்தாலே நமக்கு வந்து என்னது? ஆல்ரெடி ஒரிஜினலா இல்ல. அப்புறமா சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ அதான் மீனிங் ஏ, பி, சி என்ன வந்தாலுமே ஏற்கனவே ஒரிஜினலா இல்ல. 4க்கு எடுத்தாலும் நம்ம என்ன போடுவோங்க? 4க்கு எடுத்தால 5 தான் போடுவோம். அப்படிதானே? ஒருவேளை இதுல வந்து 4A போடுறோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா நான் வந்து இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்றது மீனிங். கரெக்ட்டா? ஸோ அப்படி நான் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா, எந்த குழுவுடைய அடிப்படையில்னா, ஸ்வரன் சிங் குழுவுடைய பரிந்துரையின்படி 1976 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தால் சேர்க்கப்பட்டது. இது நீதிமன்ற அமலாக்கமற்ற தன்மை கொண்டவை. ஓகேங்களா? இதை வந்து நீதிமன்றத்துல போய் இது பண்ணல அப்படின்னா நம்ம வந்து கோர்ட்ல போயெல்லாம் நின்று கேட்டுக்க முடியாது. ஓகேங்களா? இது என்னன்னா அடிப்படை கடமைகள் அப்படின்றது வேற ஒண்ணும் இல்ல. குடிமக்களுடைய கடமைகள். இப்போ வந்து தேசிய கீதம் பாடும்போது எந்திரிச்சு நிக்கணும் அப்படின்றது ஓகேங்களா? கடமை. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ அது வந்து டியூட்டி. எந்திரிச்சு நிக்கலன்னா என்ன ஆகும்? அப்படிலாம் கொஸ்டின் பண்ண முடியாது. நீ எந்திரிச்சு நிக்கணும். அது கடமை. அவ்வளவுதான். அது உன்னோட டியூட்டி. அவ்வளவுதான். முடிஞ்சுச்சு. ஓகே? அந்த மாதிரியானது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 கடமைகள் வந்து சொல்லியிருப்பாங்க. எத்தனை கடமைகள்? 11 கடமைகள். ஆக்சுவலா 10 இருக்கும். அப்புறம் ஒண்ணு சேர்த்து மொத்தமா வந்து 11 கடமைகள் நமக்கு வந்து இருக்கும். இதை பற்றி நம்ம வந்து விரிவா பின்னாடி பார்க்கலாம். அடுத்த சிறப்பு இயல்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு மதசார்பற்ற அரசு. நான் நேற்று இதை பற்றி வந்து தெளிவா நிறைய விஷயங்கள் பேசிட்டேன். அப்படிதானே? இந்திய அரசமைப்பு வந்து பாத்தீங்கன்னா, எந்த ஒரு மதத்தையும் அரசின் அதிகாரப்பூர்வ மதமாக அங்கீகரிக்கவில்லை. இந்தியா வந்து ஒரு இந்து நாடு. இந்தியா ஒரு
கிறிஸ்தவ நாடு, இந்தியா ஒரு முஸ்லீம் நாடு அப்படின்னு சொல்லவே இல்லை. ஓகேங்களா? சில நாடுகள் வந்து தங்களை வந்து குறிப்பிட்ட மதத்தினுடைய இதாக சொல்லிக்கிறாங்க. ஆனா இந்தியா அப்படி கிடையாது. கரெக்டா? ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மதங்களுக்கும் ஓகே ஸோ சமமான மரியாதை கொடுக்குது. அதாவது இந்தியா நேர்மறையான மதசார்பின்மை கருத்தை வந்து ஃபாலோ பண்ணுது. ஓகேங்களா? அனைத்து மதங்களுக்கும் சமமான மரியாதை. ஓகேங்களா? ஸோ அதாவது நேர்மறையான மதசார்பின்மை கருத்தை வந்து ஃபாலோ பண்ணுது. அது மட்டும் ஞாபகம் போதுமானது. ஓகே. ஸோ இதை நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம் அப்படின்னாலும் ஓகே. அடுத்தது பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ், உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமை. உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமை லோக்சபா மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தல்களில் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் நமக்கு வந்து ஓட்டு போட போறோம். அப்படிதான். என்ன சார் வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வயது வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு வாக்குரிமை இருக்குது, அவ்வளவுதான். அப்படின்னா அதுக்கு முன்னாடிலாம் அப்படி இல்லையானா இல்லை. என்னவா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து குறிப்பிட்ட அளவு கல்வி படிச்சிருக்கணும், குறிப்பிட்ட அளவு சொத்து இருக்கணும், டாக்ஸ் கட்டணும். ஓகேங்களா? இந்த மாதிரியான சிலருக்கு மட்டும்தான் ஓட்டு போடுற ரைட்ஸ் இருந்துச்சு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபை பண்ணும்போதே அதுக்கான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் போதே அப்படிதான் ஓட்டிங் நடந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் கொண்டு வராங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயது வந்தோர் வாக்குரிமை கொண்டு வராங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபைக்கான அந்த எலெக்ஷனே வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் தான் நடக்கும்னு சொல்லிட்டு நேரு விரும்பி இருப்பாரு. ஆனா நடக்கல, நடந்திருக்காது. ஸோ இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நமக்கு 1988 வரை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 21 வயசா இருந்துச்சு. ஓட்டு போடுறதுக்கு வந்து 21 வயசு. இதை எப்ப கம்மி பண்றாங்கன்னா 18 வயதிற்கு மேற்பட்ட ஒவ்வொரு குடிமகனுக்கும் வாய்க்குரிமை சாரி இது உண்டு. 1988ஆம் ஆண்டு கொண்டு வந்த 61வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க? ரொம்ப முக்கியமானது. நிறைய டைம் கேட்டாங்க, இன்னும் கேட்பாங்க. 61வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1988. அதுலதான் வாக்களிக்கும் வயதை 21ல இருந்து 18ஆ வந்து குறைக்கிறாங்க. ஓகேங்களா? வாக்களிக்கும் வயதை வந்து 21ல இருந்து 18ஆ குறைக்கிறாங்க. 89ல இருந்து அமல்படுத்தப்பட்டு வருகிறது. ஓகே, 89ல இருந்து அமல்படுத்தப்பட்டு வருகிறது. ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? வயது வந்தோர் வாக்குரிமை, அவ்வளவுதான். இந்த குறிப்பிட்ட வயதுக்கு வந்துட்டாங்கன்னா 18 வயதுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க வாக்களிக்கலாம் அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஆக்சுவலா முன்னாடி 21 வயசு தான் வாக்களிக்கும் உரிமையா இருந்து அப்புறம் வந்து 18 வயசாக குறைச்சாங்க. இது வந்து 1988 61வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுவரை 2 அமெண்ட்மெண்ட் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேங்களா? பிரியாம்பிள்ல பார்த்தோம். அப்புறம் இப்போ ஒரு அமெண்ட்மெண்ட் பார்த்தோம். எங்க பார்த்தோம்? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள் அப்படிதானே? 42வது அதுவும். அடுத்து இப்ப பாருங்க 61வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ 21 வயதுல இருந்து 18 வயதா கம்மி பண்ணது. அடுத்தது சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை. இதுவும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அரசியலமைப்புடைய சிறப்பியல்புகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மதசார்பற்ற அரசு அப்படின்றப்ப நம்ம நிறைய விஷயம் பேசலாம். அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்படின்றனாலதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 14ல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எந்த ஒரு பாகுபாடும் காட்டக்கூடாது. ஓகேங்களா? ஆர்டிகல் 15ல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான். ஸோ ஆர்டிகல் 14 ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி, எல்லாத்துக்கும் சமமாக நடத்தணும் அப்படின்றது. 15ல் வந்து பார்த்தீங்கன்னா மதத்தின் அடிப்படையிலலாம் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. 16 பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சம வாய்ப்பு, நீங்கள் மதத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாகுபாடும் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றது. இது எல்லாமே நமக்கு வரும். இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு புரியும். அதனால தான் சொல்லலை. ஓகே. ஸோ அடுத்தது பாருங்க, நமக்கு வந்து ஒற்றை குடியுரிமை, சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஸோ நமக்கு இந்திய அரசியலமைப்பு வந்து கூட்டாட்சி தன்மை இருந்தாலும் இரட்டை நிர்வாக கட்டமைப்பை வழங்கினாலும் ஒற்றை குடியுரிமை தான் வழங்குது. எப்படின்னா லைக் கனடா மாதிரி, யூஎஸ்ஏ மாதிரி கிடையாது நமக்கு. ஓகேங்களா? இங்க வந்து 2 அரசாங்கம் இருக்குது. மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் இருக்குது. ஓகேங்களா? கூட்டாட்சி தன்மை தான் அதிகமா இருக்குது. ஓகே, கூட்டாட்சி தன்மையும் அதிகமும் இருக்குது. ஓகேங்களா? நமக்கு வந்து என்ன சொல்றோம், ஆல்ரெடி பார்த்தோம், யூனிட்டரி பயாஸ் அப்படின்னா ஒற்றையாட்சி பயாஸ் தான். ஆனா கூட்டாட்சி தன்மைகள் இருக்குது. இருந்தாலும் இரட்டை நிர்வாக கட்டமைப்பை வழங்கினாலும் ஓகேங்களா ஒற்றை குடியுரிமை மட்டும்தான் வழங்குது. ஓகேங்களா? நம்ம மாநிலத்து தனியாக கிடையாது. எதை போல அப்படின்னா கனடாவை போல. ஓகேங்களா? எதை போல் அல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ போல் அல்லாமல். ஓகே. இப்போ அரசியலமைப்பு உருவாக்கிய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல என்னன்னா ஒரு ஒருங்கிணைந்த இந்திய தேசத்தை கட்டி எழுப்புறதா அவங்களுடைய நோக்கமா இருந்துச்சு. அதாவது குடிமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிற இடத்தை பொருட்படுத்தாமல் சம அரசியல் மற்றும் சிவில் உரிமைகள் வந்து கொடுக்கறதுக்காக தான், வேற ஒண்ணுமே இல்லை. ஓகே.
ஸோ இந்தியாவில் நம்ம இருக்கோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம பிறந்த இடத்த ஓகேங்களா, ஸோ அல்லது வசிக்கிற மாநிலத்தை பொருட்படுத்தாமல் நாடு முழுவதுக்கும் ஒரே இது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட எந்த ஒரு பாகுபாடும் இல்லை. முக்கியமா இது வந்து ஒரு சகோதர எண்ணத்தை வந்து வளர்க்கிறது. ஓகே. ஸோ இப்போ ஆல்ரெடியே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இந்த ஸ்டேட் கிளாஸ்ல நடந்ததா இருக்கு அப்படிதானே. நம்ம ஆல்ரெடி நம்ம இப்படி இருக்க சூழ்நிலையில சும்மாவே அப்படித்தான் இருக்குது. நீ வேற மாநிலம், நான் வேற மாநிலம், நீ வேற மொழி பேசுற, நான் வேற மொழி பேசுறவன் அப்படின்ற பாகுபாடுலாம் இருக்குது. ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. இதுல வந்து குடியுரிமை குடுத்துட்டாங்க. நீ வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கான குடியுரிமையும், தமிழ்நாட்டுக்கான குடியுரிமையும் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்படி எல்லா மாநிலத்துக்கும் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அது மேல ஒரு ஈர்ப்பாயிரும். அப்படிதானே. இந்தியா அப்படின்ற ஒரு உணர்வை தாண்டி, நான் தமிழன் ஆல்ரெடி நமக்கு அப்படிதான் இருக்கும். ஸோ இது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து வீரியமாயிரும். அது வந்து அந்த பிரச்சனைகள் வந்து ஒரு ஒரு சகோதரத்துவம் காணப்படாது. இந்தியா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் அந்த ஒற்றை குடியுரிமை. அனைத்து குடிமக்களும் பிற இடத்தை இங்க மேல பாருங்க. அரசியலமைப்பு உருவாக்கிய நோக்கம் என்னன்னா ஐக்கியப்பட்ட ஒருங்கிணைந்த இந்திய தேசத்தை கட்டியெழுப்புவது. ஐக்கியப்பட்ட ஒருங்கிணைந்த இந்திய தேசத்தை கட்டியெழுப்புவதுதான் அவங்களுடைய நோக்கமா இருந்துச்சு. ஓகேங்களா? அதனாலதான். அடுத்து பாருங்க, இண்டிபெண்டன்ட் பாடி, சுதந்திரமான அமைப்புகள். நமக்கு வந்து அரசினுடைய 3 அமைப்புகளுக்கு சட்டமன்ற அமைப்பு, நிர்வாகம், நீதித்துறை கூடுதலாக ஜனநாயகத்தை பாதுகாக்க சில சுதந்திர அமைப்புகளையும் நமக்கு வந்து நிறுவியிருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு. கரெக்டா? அப்படிதானே. ஸோ யாருடைய கண்ட்ரோலும் இல்லாம செயல்படுவாங்க நம்ம நம்புறோம். அப்படிதானே. எஸ். ஓகே. பொலிட்டிக்கல் போகணும்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சுதந்திரமான அமைப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா கேக். இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய தணிக்கையாளர், கண்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இதுவும் ஒரு சுதந்திரமான அமைப்பாக செயல்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஓகேங்களா? யூபிஎஸ்சி. யூபிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ஆகட்டும், ஸ்டேட் பிஎஸ்சி. ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி. ஸோ ஸ்டேட் அப்படின்றது தமிழ்நாட்டில்னா டிஎன்பிஎஸ்சி வந்துருமா. ஸோ டிஎன்பிஎஸ்சி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக செயல்படக்கூடிய அமைப்புகள். ஓகே. ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு அரசாங்கத்துடைய அதாவது மத்திய மற்றும் மாநில சட்டமன்ற நிர்வாக நீதித்துறை உறுப்புகளுக்கு சுதந்திரத்தை வழங்கோடு மட்டுமில்லாம சில இந்த மாதிரியான அமைப்புகளையும் கிரியேட் பண்ணி அவங்களுக்கும் சுதந்திரமான இதை வந்து வழங்குது. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. ஓகே. ஸோ இது மட்டும் மெயினாக நான் வச்சுக்கோங்க. அப்போ சுதந்திரமான அமைப்புகளும் இருக்குது. வெறுமனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீதித்துறை மட்டும் சுதந்திரமாகுது அப்படிலாம் கிடையாது. சுதந்திரமான அமைப்புகளும் இருக்குது. ஓகே. ஸோ மற்ற விஷயங்களை ஈஸியாக வந்து செயல்படுத்துறதுக்கு எந்த ஒரு கட்சியுடைய இதுவும் இல்லாமல் செயல்படுத்துறதுக்கு எந்த ஒரு தலைவர்களுடைய இதுவும் இல்லாமல் இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் செயல்படுத்துறதுக்கு இது சுதந்திரமான தனி அமைப்புகளாக செயல்படுறாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இது நமக்கு ஒரு சிறப்பியல்பு. அடுத்தது பாருங்க, எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ். ஓகே. அவசர நிலை விதிகள் தேசத்தின் இறையாண்மை, ஒருமைப்பாடு மற்றும் ஒற்றுமையை பாதுகாக்க உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? எமர்ஜென்சி ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது இந்தியாவில், இந்த பகுதியில் ஏதாவது பிரச்சனை நடக்குது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் முழுசையும் தங்களுடைய கையில் வந்து எடுத்துப்பாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் தங்களுடைய கண்ட்ரோலில் ஃபுல்லாகவே எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, நமக்கு 3 விதமான என்ன இருக்குதுன்னா அவசர நிலை இருக்குது. ஒன்று வந்து தேசிய அவசர நிலை. ஓகேவா? நேஷனல் எமர்ஜென்சி. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 352 சொல்லுது. ஆர்டிகல் 352 சொல்லுது. அதாவது தேசிய அவசர நிலை எப்பெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போர் நடக்குது அல்லது வெளிப்புற ஆக்கிரமிப்பு நடக்குது. ஓகேங்களா? ஸோ போர் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இரு நாடுகளுக்கு இடையேயானது. ஏதோ ஒரு நாடு வந்து நம்ம தாக்குறாங்க, நம்ம திருப்பி தாக்குறோம் அப்படின்றப்ப நடக்குது. வெளிப்புற ஆக்கிரமிப்பு நம்ம எப்படினாலும் நடக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு தீவிரவாத அமைப்பு வந்து வராங்க அப்படின்னாலும் அது வெளிப்புற ஆக்கிரமிப்பு தான். ஸோ இதனால ஓகேங்களா வார் அண்ட் எக்ஸ்டர்னல் அக்ரஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதெல்லாம் நமக்கு அதே மாதிரி இன்னொன்று ஆர்ம்டு ரெபலியன், ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி பண்றாங்க அப்படின்றதும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது அந்த நேஷனல் எமர்ஜென்சில வரும். ஓகேங்களா? அப்போ எப்பெல்லாம் நமக்கு வந்து தேசிய அவசர நிலை ஆர்டிகல் 352 பிரகடனப்படுத்தலாம் அப்படின்னா போர்னாலேயோ இல்லைன்னா வெளிப்புற ஆக்கிரமிப்பினாலேயோ இல்லை ஆயுத கிளர்ச்சினாலேயோ. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டு கலவரம் அப்படிதான் இருந்துச்சு. இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிதான் நமக்கு வந்து கொடுத்தாங்க. 44வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல வந்து இதை சேஞ்ச் பண்ணிருப்பாங்க. சேஞ்ச் பண்ணிட்டு ஆயுத கிளர்ச்சி. ஓகேங்களா? ஆர்ம்டு ரெபெலியன் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பாங்க. ஆர்டிகல்
நமக்கு வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 44வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978. 42வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன நமக்கு 1976 அப்படிதானே. இது வந்து 2 வருஷம் கூட்டிக்கோங்க, 2 கூட்டிக்கோங்க. 42 44 ஆயிட்டு 76 78 ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இதில் தான் இந்த ஒரு வார்த்தையை மாற்றிருப்பாங்க. இதே நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. என்ன மாற்றிருக்காங்க, ஆர்ம்ட் ரெபலியன் சொல்லிட்டு மாற்றிருப்பாங்க. அதுக்கு முன்னால் என்ன இருந்துச்சு, உள்நாட்டு கலவரம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேசிய அவசர நிலை மாதிரி நமக்கு மாநில அவசர நிலை அல்லது குடியரசுத் தலைவர் ஆட்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 விதத்தில் வந்து போடலாம். ஒன்று வந்து ஆர்டிகல் 356, இதான் மெயினாக நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 365, இதே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஆர்டிகல் 356 வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு நிர்வாக செயலிழப்பு. ஓகேங்களா. அவங்க வந்து கான்ஸ்டிடியூஷன் மெஷினரியை வந்து ஃபாலோ பண்ணல, ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், ஆர்டிகல் 356 கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா. ஆர்டிகல் 356 கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி இன்னொன்று இருக்கு பாருங்க, மத்திய அரசனுடைய அறிவுறுத்தலை பின்பற்ற தவறிட்டாங்க, சென்ட்ரலோட இதை வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஆர்டிகல் 365 படி நமக்கு வந்து என்ன கொண்டு வந்துடலாம், மாநில அவசர நிலை குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து கொண்டு வரலாம். ஓகேங்களா. இதுக்கு வந்து நிறைய கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க. முன்னாடி சும்மா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நிறைய கமிட்டிலாம் போட்டு நிறைய கட்டுப்பாடுகள்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்த இன்னொன்று இருக்கு பாருங்க, நிதி அவசர நிலை. ஓகேங்களா. இது வந்து சட்டப்பிரிவு என்ன சொல்லுதுன்னா 360 இதை பற்றி சொல்லுது. ரொம்ப ஈஸியா வச்சுக்கலாம். அப்போ 352 கூட ஒரு 4 கூட்டினா 356, இன்னும் ஒரு 4 கூட்டினா 360. 352 வந்து தேசிய அவசர நிலை, 356 வந்து மாநில அவசர நிலை, 360 நிதி அவசர நிலை. ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 352 வந்து நேஷனல் எமர்ஜென்சி, 356 வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 360 வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஓகேங்களா. இது எப்போ கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுவரை நமக்கு வந்து அந்த 360 வந்து செயல்படுத்துறதே இல்லை. இது எல்லாமே நடந்திருக்கு. 360 செயல்படுத்துறது இல்லை. இந்தியாவுடைய நிதி நிலைத்தன்மை ரொம்ப மோசமாயிடுச்சு அப்படின்றதுல சென்ட்ரல் ஃபுல்லாவே தங்களோட கைக்கு எடுத்துப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த அவசர நிலை நடக்கும்போது, எமர்ஜென்சி நடக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவரே இருக்காது, சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் பவரும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதான் ஒரு விஷயம், அதை கிட்ட கவனிச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவசர நிலை இருக்கிறது ஒரு முக்கியமான நடைமுறை. ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, 3 டயர் கவர்மெண்ட், முத்தட்டு அரசு. ஓகேங்களா. அதாவது மூன்றடுக்கு அரசு, முத்தட்டு அரசுன்னு சொல்லலாம், இல்லை வந்து எக்ஸாக்டா மூன்றடுக்கு அரசு அப்படின்றது கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன். ஓகேவா. என்னது மூன்றடுக்கு அரசு. 73வது மற்றும் 74வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலமாட்டு நமக்கு வந்து 2 விஷயங்களை வந்து சேர்த்துறாங்க. அதான் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன், அதாவது பஞ்சாயத்து ராஜ் மட்டும் நமக்கு வந்து நகராட்சியை வந்து புதுசாக சேர்த்துக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 டயர் கவர்மெண்ட் அப்படின்றது நமக்கு வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கீழே வந்து லோக்கல் கவர்மெண்ட்டும் நமக்கு இருக்கும். கீழே என்ன இருக்கும், லோக்கல் கவர்மெண்ட்டும் நமக்கு இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2ஆ பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஊரக, இன்னொன்று வந்து நகர்ப்புற. ஊரக ரூரல், இன்னொன்று வந்து நகர்ப்புற, இது என்னது அர்பன். 2ஆ பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா. இது வந்து ஊரகம் பற்றி பேசுறது 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இது வந்து 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இப்போ பாருங்க, 1922ஆம் ஆண்டின் 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் பஞ்சாயத்துகளுக்கான, இதான் வந்து பாத்தீங்கன்னா கிராம உள்ளாட்சி. ஓகேங்களா. ரூரல் ஊரகம் கிராம உள்ளாட்சி விதிகளை சேர்த்தது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பகுதி 9ம் அட்டவணை 11ம் சேர்க்கப்பட்டது. 73ஆம் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன சேர்க்கப்பட்டது, பகுதி 9ம் அட்டவணை 11 நமக்கு வந்து சேர்க்கப்பட்டது. 1992வது ஆண்டினுடைய 74வது சட்டம் வந்து என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நகராட்சிகளுக்கான நகர உள்ளாட்சிக்கான விதிகளை சேர்க்குது. இதுல வந்து பகுதி 9A-வும் அட்டவணை 12ம் சேர்க்கப்படுது. அட்டவணை 12 நமக்கு வந்து சேர்க்கப்படுது. ஓகேங்களா. ஸோ இதை வந்து 3 டயர் கவர்மெண்ட், நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்க்கணும்னு பார்த்தோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி. ஓகேங்களா. ஸோ கிராமப்புற லெவல்ல, ஸோ அதுக்கு கீழ் லெவல்ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி அதை வந்து என்ன சொல்லலாம், நகர்ப்புறம் அல்லது ஊரகம் அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து பின்னாடி பார்க்கும்போது தெளிவாக பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ நான் வச்சுக்கோங்க, இந்த மூன்றடுக்கு அரசாங்க முறையை நமக்கு வந்து சிறப்பு இயல்புகள் தான். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். என்னது கோஆபரேட்டிவ் சொசைட்டி, கூட்டுறவு சங்கங்கள். இதுவும் வந்து அமெண்ட்மெண்ட் மூலமா கொண்டு தான் 97th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011 தான் கொண்டு வராங்க.
இதுல வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவு சம்பந்தமான 3 இதுல சேஞ்ச் பண்றாங்க. ஆக்சுவலா இது எங்கெல்லாம் நமக்கு வரும்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 19ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஆர்டிகல் 19ல ஒரு வார்த்தையை வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்திருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 19(1)(c)ல வந்து கூட்டுறவு சங்கம் அமைக்கக்கூடிய முறை இது வந்து அடிப்படை உரிமையா வந்து மாத்திருப்பாங்க. ஓகே, எப்போ எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாட்டு 97th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2011 முக்கியமானது. அடுத்தது ஆர்டிகல் 43B அப்படின்றது இது வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்கள் வளர்ச்சிக்கான புதிய டிபிஎஸ்பி. ஓகேங்களா. ஸோ வந்து இது எப்படி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஒரு விஷயம் சேர்த்தாங்களோ அதே மாதிரி டிபிஎஸ்பிலையும் ஒரு விஷயம் சேர்த்திருப்பாங்க ஆர்டிகல் 43B. ஓகேங்களா. ஸோ இந்த ஆர்டிகல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து பின்னாடி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்கும்போது ஈஸியாக உங்களுக்கு உள்ள போயிடும். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிபிஎஸ்பி படிக்க படிக்க இதெல்லாம் ஈஸியாக உள்ள போயிடும். ஓகேங்களா. நம்ம நிறைய திரும்ப நிறைய விஷயங்களை படிக்க போகிறோம். ஈஸியாக நம்ம வந்து படிச்சுக்கலாம். ஆனாலும் ஒரு 4-5 டைம் இப்பவே ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஐயோ ஞாபகம் நிக்கலையே மறந்துடுதே அப்படின்னு சொல்லி வருத்தப்படவே படாதீங்க. திரும்ப படிக்கும்போது ஞாபகத்துல வந்துடும். ஓகே, ரொம்ப ஒரு விஷயம் தெளிவா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு மறக்குது அப்படின்னா நம்மளுடைய மனித மூளையோட இதுவே அப்படிதான். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி 4 வாட்டி 5 வாட்டி எவ்வளவு தேவையோ படிச்சு மைண்ட்ல வச்சிடணும். அவ்வளவுதான். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, அதே மாதிரி நமக்கு இன்னொரு இடத்துல இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 243 ZHல இருந்து ZT வரை சேர்த்திருப்பாங்க. ஆர்டிகல் 243 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜை பற்றி பேசும். ஓகேங்களா. நிறைய ஆர்டிகல் வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் பற்றி பேசுறது. அது கூட அது முடியவும் ஆர்டிகல் 243 ZHல இருந்து ZT வரை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களுக்கான விதிமுறைகளை பற்றி பேசியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இப்போ 3 டயர் கவர்மெண்ட் மாதிரி கூட்டுறவு சங்கமும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாலியன் ஃபியூச்சர் தான். ஓகேவா. ஸோ இதான் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பார்த்தோம் நம்ம 17 வகையான சாலியன் ஃபியூச்சர்ஸ் நம்ம வந்து பார்த்திருக்கோம். அப்படிதானே. ஸோ எல்லாத்தையும் ஒரு முறை பார்த்துடலாமா. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்குதா, எல்லாத்துடைய மீனிங் மட்டும் ஞாபகம் இருக்கா பாருங்க. ஸோ டீட்டெயிலா நீங்க படிச்சுப்பீங்க. அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கான மீனிங்கும் ஞாபகம் இருக்கா அதை மட்டும் பாருங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க, உலகின் நீண்ட எழுதப்பட்ட அரசியலமைப்பு, அதாவது லெந்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். லெந்தியஸ்டா ஏன் லெந்தியஸ்ட்னு தெரியும், ரிட்டன் ஏன் ரிட்டன் தெரியும். அப்படிதானே. ரிட்டன்னா என்ன அப்படின்னா அப்ப அன்ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் இருக்கா அப்படிதானே இருக்குது. அப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும். அப்படிதானே. ஓகே, அடுத்தது பல்வேறு. நான் தெரியும் சொல்றேன், நீங்க தெரியல அப்படின்னா எனக்கு சொல்லுங்க, நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா. ஸோ நம்பர் மட்டும் சொல்லுங்க, 1ஆம் நம்பரா 2ஆம் நம்பரா இது தெரியல மட்டும் நீங்க வந்து சொன்னீங்கன்னா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பல்வேறு ஆதாரங்களிலிருந்து எடுக்கப்பட்டது. அப்படி நம்ம வந்து மெயினா வந்து இதோடைய கட்டமைப்பு பகுதி எங்கிருந்து எடுத்தாங்க, தத்துவ பகுதி எங்கிருந்து எடுத்தாங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அரசியல் பகுதி எங்கிருந்து எடுத்தாங்க அப்படின்றத பார்த்தோம். அப்படிதானே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடினத்தன்மை, பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி. அப்படிதானே. ஸோ கடினத்தன்மை மற்றும் நெகிழ்வுத்தன்மையோட கலவை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது பாருங்க, நமக்கு வந்து ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்டரி பயாஸ். அப்படிதானே. ஒற்றையாட்சி சாயுடன் கூடிய கூட்டாட்சி அமைப்பு இது பார்த்தோம். அடுத்தது பாருங்க, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்ற வகை அரசு, அதாவது பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது பார்த்தா நமக்கு வந்து சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்டரி சாவர்னிட்டி அண்ட் ஜுடிஷியல் சுப்ரமசி, பாராளுமன்ற இறையாண்மை மற்றும் நீதி உச்சத்தன்மையின் இணைவு அப்படின்றத பார்த்தோம். அப்படிதானே. அடுத்தது ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திரமான நீதித்துறை. ஒருங்கிணைந்த மற்றும் சுதந்திரமான நீதித்துறை. ஓகே. ஸோ இதுவும் பார்த்தோம். ஒருங்கிணைந்தா என்னன்னு பார்த்தோம், சுதந்திரமானது அப்படின்னாலும் நம்ம வந்து மீனிங் பார்த்தோம். அடுத்தது ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு, அதுக்கப்புறமா வந்து மதசார்பற்ற அரசா என்ன, ஒற்றை குடியுரிமை அப்படின்ற என்ன, அப்புறம் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னா என்ன, இல்லையா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இண்டிபெண்டன்ட் பாடிஸாக இருக்கிறதுலாம் என்னது, இதெல்லாம் சிறப்பியல்புகள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் பார்த்தோம். அப்புறம் 3 அடுக்கு கவர்மெண்ட், அப்புறம் வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், இதெல்லாமே நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஓகே. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? சிக்ஸ். ஓகே.
நமக்கு வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்ற இறையாண்மை மற்றும் நீதி உச்சத்தன்மை இணைவு சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்டரி சாவர்னிட்டி அண்ட் ஜுடிஷியல் சுப்ரமசி. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு சமநிலையை வந்து உருவாக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற இறையாண்மை அப்படின்னா நமக்கு நாடாளுமன்றம் தான் ஹை, சுப்ரீம் கோர்ட் சாரி நாடாளுமன்றம் நமக்கு வந்து பார்லிமெண்ட் தான் நமக்கு வந்து உச்சபட்சம் அப்படிதானே. அவங்க வந்து என்ன சட்டத்தினாலும் ஏற்ற முடியும் அப்படிதானே. அதே மாதிரி நாடாளுமன்றத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சட்டங்கள் இயற்றுவதற்கான இதுவும் இருக்குது. அதே மாதிரி சட்டத்தை திருத்துவது ஒரு உச்சபட்சமா ஒரு விஷயத்த வந்து திருத்துறாங்கன்னா மாநிலங்கள் நினைச்சா முடியுமா? முடியாது. நாடாளுமன்றம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹையஸ்ட் அத்தாரிட்டியை வந்து பெற்றிருக்கு அப்படிதானே. ஸோ நமக்கு வந்து அதிகபட்சமா ஆர்டிகல் 368 யூஸ் பண்ணி நமக்கு 2/3 மெஜாரிட்டிலையோ இல்ல 2/3 மெஜாரிட்டி பிளஸ் நமக்கு வந்து இன்னொரு விஷயம் என்ன 14 மாநிலங்கள், அதாவது பாதிக்கு மேற்பட்ட மாநிலங்களுடைய சப்போர்ட்லயோ ஒரு விஷயத்த பண்றதுக்கும் யாருக்கு அதிகாரம் இருக்குது? நாடாளுமன்றத்துக்கு பவர் இருக்குது. அப்ப நாடாளுமன்றம் தான் அந்த இறையாண்மையில இருக்குது. இது அதுக்கே உரித்தானது அப்படின்ற டாப் ப்ரையாரிட்டி இருக்குது. கரெக்டா? ஸோ இதான் வந்து நாடாளுமன்ற இறையாண்மை அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்போ எங்களுக்கு பாராளுமன்ற இறையாண்மை அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, இதுதான். அதாவது விதி 368 கீழ அரசியலமைப்பினுடைய பெரும்பாலான பகுதிகளை திருத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? நாடாளுமன்றத்துக்கு இருக்கு. அப்படிதானே. இதான் பாராளுமன்றத்துடைய இறையாண்மை அப்படின்னு சொல்றது. ஓகே, அதே மாதிரி நீதித்துறையுடைய உச்சத்தன்மை, மேலாதிக்கம் சொல்லலாம், உச்சத்தன்மை. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸோ இது வந்து இந்த பாராளுமன்ற இறையாண்மை அப்படின்ற நமக்கு எந்த கோட்பாடை ஒட்டி வருதுன்னா பிரிட்டிஷோடது. ஓகேங்களா, பிரிட்டிஷோடைய பார்லிமெண்டரி பவர் எப்படியோ அதே மாதிரி தான் நமக்கும். அதே மாதிரி நீதி உச்சத்தன்மை இணைவு அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து அமெரிக்க முறையை வந்து பின்பற்றுது. ஓகே, இப்போ நாடாளுமன்றத்துடைய இறையாண்மைப்படி நாடாளுமன்றம் எதனாலும் திருத்தலாம், எப்படிப்பட்ட இதுனாலும் அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் மாறாம அவங்க திருத்தலாம் அப்படின்னு இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுதுன்னா அவங்க இயற்றக்கூடிய சட்டங்கள், நாடாளுமன்றம் இயற்றக்கூடிய சட்டங்கள் இல்ல நாடாளுமன்றம் திருத்தக்கூடிய சட்டங்கள் அது வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இருந்துச்சுன்னா அதுக்கு எதிராக அது வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லக்கூடிய உச்சத்தன்மை நீதித்துறைக்கு இருக்குது. ஓகே, இந்த ரெண்டும் இணைந்து தான் செயல்படுது. ஓகேங்களா. ஓகே, ஸோ இது வந்து ஒரு பியூட்டி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லலாம். ஓகேங்களா, சாலியன் ஃபியூச்சர்னு சொல்றதை விட ஒரு பியூட்டி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லலாம். ஸோ அதாவது பாராளுமன்றத்துக்கு எந்த சட்டங்கள்னாலும் ஏற்றதுக்கு எப்படி இருக்குதோ பெரும்பாலும் சட்டங்களை ஏற்றுறதுக்கும் அதை வந்து திருத்துறதுக்கும் உரிமை இருக்கிறது மாதிரி அது ஒருவேளை கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒத்து போகலை அப்படின்னா அதை ஸ்டாப் பண்றதுக்கு அதை சுட்டி காட்டுறதுக்கும் யாருக்கு உரிமை இருக்குது? நீதிமன்றத்துக்கு உரிமை இருக்குது, அதாவது உச்ச நீதிமன்றத்துக்கு உரிமை இருக்குது. ஸோ அததான் வந்து சொல்றாங்க சிந்தசிஸ் ஆஃப், ஸோ ரெண்டோடைய இணைவு, சிந்தசிஸ் ஆஃப் பார்லிமெண்டரி சாவரனிட்டி அண்ட் ஜுடிஷியல் சுப்ரமசி அப்படின்னு சொல்றது. ஓகேக்கா, இது இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்கணும் என்னன்னா, ஆமா, ஸோ இது இப்படி செல்லாது அப்படின்னு சொல்றதுக்கு இது இருக்கு. ஏன் வந்து சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சுப்ரீம் கோர்ட்டு தான் கான்ஸ்டிடியூஷனுடைய பாதுகாவல்லாம் இருக்குது. கான்ஸ்டிடியூஷனுடைய அடிப்படை கட்டமைப்பு மீறப்படும் பொழுது, கான்ஸ்டிடியூஷனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து மீறப்படும் பொழுது, கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரான ஒரு விஷயம் வந்து நடக்கும் பொழுது அதை கேட்கறதுக்கான ஃபுல் சுதந்திரம், உரிமை எல்லாமே இருக்குது. ஏன்னா அதுதான் உச்சநீதிமன்றம் தான் கான்ஸ்டிடியூஷனுடைய பாதுகாவல்லாம் இருக்குது. ஓகேங்களா. எப்படி வந்து இந்த சமநிலை கட்டுப்படுத்துறாங்க, எப்படி பேலன்ஸ் பண்றாங்க? ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, அடிப்படை கட்டமைப்பு. இப்ப சில விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் நம்ம பின்னாடி பார்க்கும்போது புரியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதா நான் வந்து திரும்ப திரும்ப சொல்ற எக்ஸாம்பிள் வந்து செக்குலர் ஸ்டேட் அப்படின்றது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. ஸோ அப்போ அது வந்து மாறாம இருக்கணும். அதுக்கு எதிராக ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா அது வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது, உடனே சுப்ரீம் கோர்ட் அதை வந்து இது பண்ணலாம். புரியுதா? அதே மாதிரி அப்போ நமக்கு வந்து மெயினா என்னது, இந்த அடிப்படை கட்டமைப்புகளை மாறாம அவங்க என்னெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாராளுமன்ற இறையாண்மை மற்றும் நீதி உச்சத்தன்மையுடைய இணைவு அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதா? வேற ஒண்ணும் இல்ல, சிம்பிள் கான்செப்ட் தான். ஓகே, ஸோ லாஸ்டா பாருங்க, இதுல வந்து நிறைய என்ன சொல்றாங்கன்னா நமக்கு எது பண்ணாலும் ஒரு கிரிட்டிசேஷன் வரும் அப்படிதானே.
அரசியலமைப்பு பற்றிய விமர்சனங்கள். ஓகே, எக்ஸாம்பிள் நமக்கு டிஎன்பிசி பாயிண்ட் ரொம்ப முக்கியமான கிடையாது, ஆனால் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? 1 செகண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் விமர்சனமே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடன் வாங்கிய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்புல வந்து பாத்தீங்கன்னா புதிய மற்றும் அசல் எதுவும் இல்லை. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே கடன் வாங்கியது. என்னன்னு சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு கடன்களின் பை, ஒரு கடன் என்ன சொல்றது, ஒரு ஒரு பாரோயிங் பேக் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாவே நம்ம வந்து கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்றது மாதிரியான ஒரு இதை வந்து சொல்லுவாங்க. ஓகே, பல ஆவணங்கள்ல இருந்து எடுத்து, பல அரசியலமைப்புல இருந்து எடுத்து ஒட்டு வேலை பார்த்தது. ஸோ இந்த அளவுக்குலாம் கிரிட்டிசிசம் நமக்கு வந்து வந்துச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு எக்ஸாக்ட்டா நமக்கு உண்மை என்ன? நீங்களே வந்து சொல்லிக்கோங்க. ஸோ இப்படி ஒரு விமர்சனம் வந்துச்சு. ஆனா நீங்க கான்ஸ்டிடியூஷன புரிஞ்சுட்டு நீங்க தான் எனக்கு பதில் சொல்லணும். ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, எஸ், கிட்டத்தட்ட அது வந்து ஓப்பனாவே ஒத்துக்கிறாங்க. நாங்க வந்து பல வகையான இத பார்த்தா எடுத்தோம். ஆனா எல்லாமே நமக்கு ஏத்த மாரி மாற்றியிருக்கோம். ஓகேங்களா? எல்லாமே நமக்கு ஏத்த மாரி மாற்றியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒரு கான்செப்ட் ஒண்ணு சொல்லுவாங்க. இன்ட்ரஸ்டிங்கான கான்செப்ட். ஓகேங்களா? இங்க உலகத்துல வந்து எல்லாமே காப்பி தான். அப்படிதானே? எல்லாமே காப்பி. யாரு பெட்டரா காப்பி அடிக்காங்க அப்படின்றதான் விஷயம் இருக்குது. ஓகே. ஸோ அது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் ஆக்சுவலா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சினிமா வருது, இல்ல ஒரு ட்ரெஸ் வருது, இல்ல ஏதோ ஒரு விஷயம் புதுசா பண்றாங்க அப்படின்னாலே, அது ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தன் கண்டுபிடிச்சிருப்பான். அதோடைய காப்பி ஆஃப் ஃபார்ம்ல தான் போயிட்டு இருக்கு. அப்படிதானே? ஸோ காப்பி அடிக்கிறதே ஒரு கலை. தெரியாம அடிக்கணும். அப்படிதானே? ஸோ அந்த மாரி தான். அத வந்து எப்படி நம்ம வந்து மேம்படுத்திக்கிறோம் அதுல இருந்து அப்படின்றது தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம 60 கான்ஸ்டிடியூஷன்ல எடுத்து ரீட் பண்ணி அதுல இருந்து நிறைய விஷயங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்ம இந்திய கலாச்சாரத்துக்கு, இந்தியாவுடைய ஸ்ட்ரக்சருக்கு, இந்தியாவுடைய தன்மைக்கு அதை எப்படி மாத்திக்கிறோம்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அத பெட்டராவே பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ இருந்தும் அதுல வந்து நிறைய ஓட்டைகள் இருந்தா கூட, அத முடிந்த அளவு பெட்டராவே பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஆ ஸோ இந்த வந்து கொஸ்டின் வந்து வைக்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அம்பேத்கரே வந்து அங்க அசெம்பிளில வந்து பதில் சொல்லிருப்பாங்க. என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக வரலாற்றுல ஒரே நேரத்துல உருவாக்கப்பட்ட இந்த அரசியலமைப்புல புதிதாக ஏதாவது இருக்க முடியுமா? அப்படின்ற மாரி ஒருத்தர் கேட்கிறாரு. புதுசா எதுவும் இல்லையேப்பா, எல்லாம் வந்து பழைய இத தான் தூக்கி உள்ள சொருகியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா முதல்ல வந்து எழுதப்பட்ட இந்த அரசியலமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே. சோ முதல்ல வந்து ஒரு அரசியலமைப்புன்னு ஒண்ணு எழுதி இது எப்ப டிஸ்கஸ் பண்ணா 1946, 7ல வந்து டிஸ்கஸ் பண்ணது. சாரி 49 அந்த டைம்ல வந்து டிஸ்கஸ் பண்ணது. சோ என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி கான்ஸ்டிடியூஷன் உலகத்துல ஃபர்ஸ்ட் எழுதி வந்து நமக்கு 100 வருஷங்களுக்கு முன்னாடிட்டு. சோ எல்லாமே அத பேஸ் பண்ணி தான் வந்திருக்குது. அத பேஸ் பண்ணி தான் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? சோ அந்த அரசியலமைப்பினுடைய அடிப்படைகள் என்ன சொல்லுது அப்படின்றது உலகம் முழுவதுமா அங்கீகரிக்கவும் பட்டிருக்குது. அதுல கரெக்ட்டா இருக்குது, அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. அப்படி இருக்கும்போது, அத மாதிரியா வச்சு தான் நம்ம வந்து எல்லாம் பண்றோமே அப்படின்றது தான் நமக்கு வந்து கரெக்ட்டானது. புதுசா உருவாக்கல, புதுசா ஒண்ணு பண்ணல அப்படின்றதுல எந்த ஒரு இதுவுமே இல்ல. ஓகேங்களா? சோ எல்லாமே ஆல்ரெடி தேவையான விதத்துல இருக்குது. அதிலிருந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்றது தான். அடுத்து வந்து இன்னொரு கமெண்ட் சொல்றாங்க பாருங்க. 1935 சட்டத்தின் நகல். எஸ், கண்டிப்பா அந்த இது வந்திருக்கும். ஏன்னா, அந்த இதுவே வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. கிட்டத்தட்ட அதிலேயே வந்து பாத்தீங்கன்னா 300 சம்திங் ஆர்டிகிள் இருக்கும். 325 ஆர்டிகிள் இருக்கும். 10 அட்டவணைகள் இருக்கும். அந்த மாரி ஒரு லென்தியான ஒரு இதுதான் அதுவும். நம்ம கட்டமைப்பு அப்படின்றது நமக்கு வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன் கட்டமைப்பே 1935ல இருந்து தான் எடுத்திருப்போம். அப்படிதானே? சோ என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருந்த ஏராளமான விதிகள் தான் நமக்கு வந்து இங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. ஓகே. சோ அப்போ என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து கார்பன் காப்பி ஆஃப் 1935 ஆக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, ஐவர் ஜென்னிங்ஸ் அப்படின்னு ஒருத்தர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? சோ அவரு தான் அந்த வார்த்தைய வந்து ஸ்ட்ரெய்ட்டா வைக்கிறாரு. அங்க அங்க பார்க்கிறது நான் நெறைய எங்க பார்க்கிறேனே அப்படின்ற மாரியான ஒரு இத வந்து சொல்றாரு. ஓகேங்களா? சோ இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா, அம்பேத்கர் வந்து ரிப்ளை பண்ணும்போது, எஸ், ஆமா, அதுல இருந்து தான் எடுத்தோம். இதுக்கு நம்ம வந்து இத மறைக்கவோ, வெட்கப்படவோ இதுல வந்து எதுவுமே இல்ல. நமக்கு தேவையானது இருக்கா? அத பாருங்க அப்படின்றது தான் அவருடைய வந்து அவருடைய பதிலா வந்து இருக்குது. ஓகேங்களா? சோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, நீங்களே பார்த்தா நம்மளுடைய பதிலும் அதுவா தான் இருக்கும். இல்லையா?
ஓகே. ஸோ ஓகே, கார்பன் காப்பி ஆஃப் 1935 இருந்தா என்ன? ஸோ தேவையானது இருக்கா? அவ்வளவுதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இது இந்திய தன்மையற்றது அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்ல வராங்க. ஓகேங்களா? அதாவது இந்திய தன்மையற்றது இல்ல இந்தியாவை எதிர்க்கிற விதமா இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு விமர்சனமும் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இந்தியாவுடைய அரசியல் மரபுகள் மற்றும் இந்தியாவுடைய விஷயங்கள பிரதிபலிக்கல. ஏன்னா நமக்கு வந்து எல்லாமே நமக்கு இப்போ பாத்தீங்கன்னா, நம்ம தத்துவங்கள் நம்ம எங்க கத்துருக்கோம்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் சரி, டிபிஎஸ்பியும் சரி, நம்ம வந்து ஹைரிஸ்க் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்தோம். அதே மாரி பாத்தீங்கன்னா, நம்ம வந்து எங்க அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து யுஎஸ் கான்ஸ்டியூஷன்ல எடுத்திருக்கோம் இல்லையா? அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்போம். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சொல்லிட்டு போலாம். ஓகேங்களா? ஓகே. அப்படி இருக்கும்போது நம்ம தத்துவார்த்த ரீதியா நம்ம எடுத்தது எல்லாமே நம்ம வந்து வெளிநாட்டு சார்ந்தது இருக்குது அப்படின்றப்ப நம்மளுடைய மரபை வந்து பிரதிபலிக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து இந்திய சூழலுக்கு இதெல்லாம் எப்போன்னா ரொம்ப ஸ்டார்டிங்ல சொன்ன இது ஓகேங்களா, ரொம்ப ஸ்டார்டிங்ல பிகினிங்ல வந்தது இது. சோ இந்த நிலையில இந்த அரசியலமைப்புடைய நிர்ணய சபை உறுப்பினர் அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் பேர் வந்து ஹனுமந்தையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்டு ஓகேங்களா. சோ ரொம்ப முக்கியம் கிடையாது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. நீங்க சும்மா ஸ்டோரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்க வந்து இந்தியாவுடைய என்ன சொல்றது அந்த வீணை இல்லைன்னா சித்தாரை வந்து நாங்க வந்து விரும்பணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஆங்கிலேய இசைக்குழுவோடைய இத எங்களுக்கு குடுத்த மாரி இருக்குது. இதுல ஒரு இந்திய ஃபீலே இல்ல அப்படின்ற மாரியான ஒரு கருத்த வந்து முன்வைப்பாரு. ஓகேங்களா? ஸோ அதே மாரி தான் நெறைய சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா, மேற்கத்திய அடிமை முறையுடைய பிரதிபலிப்பா இருக்குது. ஸோ இந்த மாரியான நெறைய கமெண்ட்ஸ்லாம் வந்து வந்துச்சு. ஓகேங்களா? இது அதாவது மெயினா என்னன்னா, இது இந்திய தன்மை இல்ல அதுக்கு எதிரா இருக்குது அப்படின்ற மாரியான இது. இன்னும் ஒரு கான்செப்ட் பெருசா வந்து என்னன்னா, நெறைய காந்தியவாதிகள் வந்து பாத்தீங்கன்னா, இது காந்தியவாதத்துக்கு எதிரானதா இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனமும் வந்து பெருசா வந்துச்சு. ஓகேங்களா? காந்தியவாதத்துக்கு எதிரா இருக்கு அப்படின்ற ஒரு விமர்சனமும் இதுல வந்து பெருசா வந்துச்சு. ஓகே. ஸோ இது இப்போ இதுக்கான பதில்லாம் நீங்களே வந்து ஃபுல்லா பாலிட்டி கிளாஸ் முடியும்போது, உண்மையில அப்படிதான் இருக்கா? அப்படின்றத நீங்களே வந்து உங்கள கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஆக்சுவலா என்னன்னா, நமக்கு வந்து ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல காந்தியவாதத்துக்கு எதிர்ப்பு காந்தியவாத தன்மையில இல்ல அப்படின்றது ஏன் சொல்றாங்கன்னா, அ காந்தி வந்து மெயினா கிராமங்கள் தான் இந்தியாவுடைய முதுகெலும்பு அப்படின்ற மாரி பேசிட்டு இருப்பாரு இல்லையா? ஸோ அப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாயத்து ராஜ் பத்தியான விஷயங்கள் அங்க இல்ல. பஞ்சாயத்து ராஜ் வந்து 1992ல நமக்கு வந்து ஆக்ட் கொண்டு வந்து சேர்த்துக்கிறாங்க. ஓகே. ஸோ அதுக்கான விஷயங்கள்லாம் ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல அப்படின்றப்ப, அந்த ஒரு இதுவும் வந்துச்சு. ஓகே. ஸோ அப்போ காந்திய அரசியலமைப்பு இல்ல. ஓகேங்களா? ஸோ அந்த பாயிண்ட். அதே மாரி பார்த்தீங்கன்னா, எலிஃபான்டைன் சைஸ் யானை அளவு பெரியது. ஓகேங்களா? எஸ், ஆமா. ஸோ ஒரே கான்ஸ்டிடியூஷனா இருக்கணும். எல்லாத்துக்கும் சென்டரையும், ஸ்டேட்டையும் கவர் பண்ற மாரி இருக்கணும். எல்லா வித மக்களையும் கவர் பண்ற மாரி இருக்கணும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பல இனங்கள், பல ஜாதிகள், பல மதங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் நமக்கு வந்து சொல்லணும். ஸோ இப்படிலாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா சைஸ் பெருசாவுது. என்ன பண்றது? ஓகே. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, சில தேவையற்ற விஷயங்கள்லாம் இருக்குது. நெறைய விஷயம் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம், கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு ரிப்ளேயா வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆமா இது கண்டிப்பா பெருசா வரும்னு தெரியும். நம்ம சூழல புரிஞ்சுக்கிட்டோம். அதனால தான் அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய சின்னமாட்டே நாங்க வந்து யானைய சூஸ் பண்ணோம் அப்படின்ற மாரியும் அவர் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? இது வந்து ஆக்சுவலா அவர் பேர் மறந்துட்டேன். ஒருத்தர் வந்து இதுக்கான ரிப்ளை குடுத்திருப்பாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அரசியலமைப்பு சட்டத்த வந்து ஆ யானை அளவு இருக்குதே தவிர, அது வந்து ஒரு யானை கூத்தாக வந்து நாங்க வந்து மாற்றுறதுக்கான இதா வந்து உருவாக்கல. ஓகேங்களா? இஷ்டப்படி ஏதோ ஒண்ணு பண்ணோம். மதம் புடிச்சுட்டா என்ன வேணாலும் பண்ணோம். அந்த மாரி ஒரு யானை கூத்தாட்டு வந்து, இல்ல ஒரு வேடிக்கை காட்டுற ஒரு இதாவோ நாங்க வந்து உருவாக்கணும்னு நெனைக்கல. யானை அளவு இருந்தாலும் அது யானை கூத்தாக இருக்காது அப்டின்ற மாரியான ஒரு டயலாக்ல ஒண்ணு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? இப்ப ரீசென்ட்டா விஜய் கூட ஒண்ணு சொல்லியிருப்பார்ல, இது வந்து பாத்தீங்கன்னா, குதிரை பேரம் பண்ற அரசு இல்ல, குதிரை வேகத்துல ஓடுற அரசு. இந்த மாரி கிட்டத்தட்ட ஒரு கமெண்ட் குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் ஆக்சுவலா. சோ அதே மாதிரி இன்னொரு கமெண்ட் சொல்றாங்க பாருங்க. இன்னொரு கிரிட்டிசிசம் பாருங்க. வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? வழக்கறிஞர்களின் சொர்க்கம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த விமர்சகர்களின் கூற்றுப்படி இந்திய அரசியலமைப்பு வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா ஃபுல்லா வந்து யார் இருந்தாங்க? மெயினா மேக்ஸிமம் வந்து படித்த வழக்கறிஞர்கள் தான் அதிகமா இருந்தாங்க. ஓகேங்களா? அதுல நெறைய விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கிறதே சிக்கலா இருக்கும். இப்ப நீங்களே பாருங்களேன். இப்ப தமிழ்ல படிக்கிறதுனால நமக்கு வந்து நெறைய விஷயம் தெரியல. இங்கிலீஷ்ல பார்க்கும்போது பாருங்க, ஸ்டேட்ன்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அங்க ஸ்டேட்னா நம்ம வந்து ஜெனரலா மாநிலம் ஞாபகம் வரும். ஆனா ஸ்டேட்னா அங்க ஒரு அரசாங்கத்தை குறிக்கும். ஓகேங்களா? இந்த மாரி நெறைய வேர்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? அமெண்ட்மென்ட் அப்படின்ற விஷயம். ஓகே.
ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். நம்ம வந்து போக போக சொல்றேனே இந்த விஷயங்கள்லாம். இப்படி வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பொதுமக்களுக்கு புரியுற மாதிரி இருக்காது, நார்மல் பீப்புளுக்கு புரியுற மாதிரி இருக்காது, படித்தவங்களுக்கே புரியுற மாதிரி இருக்காது. இது வந்து வழக்கறிஞர்கள் மட்டுமே புரியுற ஒரு லாங்குவேஜ்ல இருக்கு அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஓகேங்களா? இந்த சொற்றொடர்கள் எல்லாம் இது வந்து ஒரு சிக்கலான ஆவணமாக்குது, அதுக்கான கரெக்டான மீனிங் வந்து ஒரு மாதிரி குழப்புது அப்படின்ற மாதிரியான கமெண்ட்லாம் வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இத மட்டும் பார்த்துக்கோங்க. இவ்வளோதான். ஸோ வழக்கறிஞர் சுருக்கம். ஸோ என்னென்ன கமெண்ட்லாம் வைக்கிறாங்க, இது வந்து எக்ஸாம்ல பெருசா கேட்டதில்ல. இது கான்செப்ட் ஓரியன்டடா கொஞ்சம் குரூப் 1ல டீப்பா கேட்கலாம் அப்டின்னா கேட்கலாம். மற்றபடி நமக்கு வந்து ஒரு புரிதலுக்காக மட்டும் தான். ஓகேங்களா? இதுல ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கெங்க இருந்து எடுத்தாங்க அப்டின்றது. ஸோ வந்து அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்துட்டு அடுத்து வந்து கன்டின்யூ பண்ணலாம். ஓகேங்களா? அதுல வந்து இன்னொன்னு நம்ம வந்து என்ன பார்க்கணும்னா, எந்தெந்த இதுலருந்து என்னென்னலாம் எடுத்தாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அரசியலமைப்புலருந்து என்ன எடுத்தாங்க, ஐரிஷ்லருந்து என்ன எடுத்தாங்க, கனடியாலருந்து என்ன எடுத்தாங்க, ஆஸ்திரேலியா அரசியலமைப்புல என்ன எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பாக்ஸ் உண்டு. அந்த ஒரு பாக்ஸ நான் வந்து இதுல பா பா பாக் அ நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணணும்னா, 12 அட்டவணைகள். அதையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? அத பார்த்துட்டு அடுத்து நம்ம வந்து ஆர்டிகிள் 1 வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நாளைக்கு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமே ஸ்பீடா போகும். ஆர்டிகிள் 1 டூ 11 ஒரு ஸ்பீட்ல போகும். அப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் அப்புறம் வந்து டிபிஎஸ்பி இது எல்லாமே அப்படி ஒரு மாதிரி இன்ட்ரஸ்டிங்காவே போய் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன படிப்போம்னா, மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அரசு, அப்புறம் நீதித்துறை. ஓகேங்களா? ஸோ ஸ்பீடாவே போகும், இன்ட்ரஸ்டிங்காவே போகும். நம்ம கொஞ்சம் தான் பார்த்த மாரி இருக்கலாம் நீங்க. ஸோ மெதுவா அப்படி ஸ்டார்ட் ஆகட்டும். ஆனா நீங்க வந்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாங்க. திடீர்னு பாருங்க ஒரு 2 வீக்ஸ்ல பாருங்க நெறைய முடிஞ்சது மாரி இருக்கும். ஓ! இவ்ளோ முடிஞ்சிருச்சா? அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ அந்த மாரி ஒரு பிரமிப்பு வராம இருக்கிறதுக்காக, இப்பவே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அப்படியே ஃபாலோ பண்ணி படிச்சுட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ இதுல என்ன டவுட் இருந்தாலும் இப்ப நீங்க கேட்கலாம். இல்லன்னா அப்படி இத வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ தேங்க் யூ. நான் உங்களுக்கு இதுக்கான இத வந்து இன்னைக்கு ஷேர் பண்றேன். ஆ ஓகேவா? ஸோ படிங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்ல இருந்து டெஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பிரோஜனமா இருக்கும்னு நம்புறேன். வேற என்ன டவுட்டு, என்ன கொரீஸ் இருந்தாலும் நீங்க வந்து என்ன பெர்சனலா கூட கான்டாக்ட் பண்ணிக்கங்க. தேங்க் யூ.